எபிசோட் 36. ஜீவா, பாவனி, விஜய் மூவரையும் விருந்தோம்பல் அறையில் அமர வைத்து வீட்டு வேலைக்காரன் வெளியே சென்றதும் பாவனி வேகமாக, "உனக்கு ஓவியம் கூட தெரியுமா?" என ஆச்சரியமாக ஜீவாவை பார்த்து கேட்டாள். தெரியுமே, இந்த வீடே ஒரு ஓவியம் மாதிரிதான் இருக்கு, அத ரசிக்க தெரிஞ்சா போதாதா என ஜீவா இயல்பாக கேட்டான். சின்ன பொண்ணு, அவனை பார்த்தாலே ஒரு மார்க்கமா இருக்கு, அவன்கிட்ட ஏமாந்துராத என விஜய் இந்த நேரத்தில் கோபமாக குறுக்கிட்டு கூறினான். விஜய் ஜீவாவை மோசமாக பேசுவது பிடிக்காமல் அவனை முறைத்தபடி, "உனக்கு ஒன்னும் தெரியாது, இவர் ரொம்ப புத்திசாலி, திறமசாலி மாதிரிதான் பார்த்தா தெரிகிறாரு, உன்ன மாதிரி இல்ல" என கண்ணை சிமிட்டிக் கொண்டு கூறினாள். "புத்திசாலியா? யாரு இவனா? சின்ன பொண்ணுன்னு உன்னை நல்லா ஏமாத்திருக்கான் போல. இவனை பார்த்தா சோம்பேறி பையன் மாதிரி இருக்கான். ஒரு அழகான பொண்ணை பார்த்ததும் சீன் போடுறான், நம்பாத" என விஜய் கோபமாக கூறினான். பாவனி ஜீவா பக்கம் செல்வதை பார்த்த பொறாமையில் விஜய் பேசினான். "விஜய், உன் இஷ்டத்துக்கு ஒருத்தர் அசிங்கப்படுத்தி பேச நினைக்காத. இவர் நிஜமா நல்ல திறமையான ஆள்தான். ஓவியம், கலை, இலக்கியம் கூட நல்லா தெரியும் இவருக்கு. ஃபைட் பண்றதும் வலிமையா இருக்கிறதும் மட்டும் ஒருத்தரோட திறமை இல்ல, ஓவியம் கூட ஒரு திறமைதான். நீ இவரை சோம்பேறின்னு நினைச்சா நீயும் ஒரு சோம்பேறிதான்" என பாவனி விடாமல் கூறினாள். பாவனி நெருங்கிய தோழி என்பதால் அவளிடம் கோபத்தை காட்ட முடியாமல் மீண்டும் ஜீவாவை முறைத்துக் கொண்டு, "என்ன ஓவியம், கலை, இலக்கியம்னு லிஸ்ட் போட்டுக்கிட்டே போற? இவன் என்ன விடவா அதிகம் படிச்சிருக்க போறான்? ஏதோ இவனுக்குதான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசுறிய நீ" என விஜய் கடிந்து கொண்டான். "நான் இவருக்கும் தெரியும்னு தான் சொன்னேன், நீதான் இவரை மட்டம் தட்டி பேசுற. இவர் என்ன பண்ணிட்டாருன்னு உனக்கு இவ்ளோ கோபம்" என பாவனி கேட்க, "அதையேதான் நானும் கேட்கிறேன், இவன் என்ன பண்ணிட்டான்னு இவ்ளோ சப்போர்ட் பண்ற" என விஜய் திரும்பி அதே கேள்வியை கேட்டான். 2 பேருக்கும் வாக்குவாதம் முற்றியது. இடையில் மாட்டிக்கொண்ட ஜீவா எதுவும் புரியாமல் முழித்தான். இப்ப எதுக்கு 2 பேரும் என்ன வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க? அதுவும் இவ்ளோ நேரம் உயிரை கொடுத்து பேசுறாங்களே என நினைத்துக் கொண்டு எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாக இருந்தான் ஜீவா. விஜய் மீண்டும் ஜீவாவை கேவலமாக பேச வருவதற்குள் அவர்கள் இருந்த அறைக்குள் ஒருவர் உள்ளே கம்பீரமாக நுழைந்தார். அவர் பார்க்க வயதான தோற்றத்தில் வெள்ளை முடியுடன் இருந்தார். அவர் தாடியும் வெண்மையாக இருந்தது. அவர் பார்க்க ஆளுமை கொண்டவராக தெரிந்தார். வேலைக்காரன் பணிவாக அவரை பின்தொடர்ந்தார். அவர் முன்னால் கம்பீரமாக நடந்து வந்தார். அவர்தான் அரசர் சந்திரனின் ஆசிரியர் மாஸ்டர் ராஜேந்திரன். அவரை பார்த்த அடுத்த நொடியே பாவனியும் விஜயும் பணிவாக எழுந்து, "வணக்கம் மாஸ்டர்" என கோரஸாக கூறினார்கள். என இருவரையும் பார்த்து தலையசைத்து, "என் வீடு ஒரு ஓவியம் மாதிரி இருக்குன்னு யாரோ புதுசா வந்தவர் சொன்னாராமே, அது யாரு, நீங்கதானா?" என ராஜேந்திரன் மாஸ்டர் ஜீவாவை பார்த்து கேட்டார். ஜீவா ராஜேந்திரன் அருகில் நின்ற வேலைக்காரனை பார்த்தான். அவன்தான் இதை அவரிடம் சொல்லி இருக்க வேண்டும் என ஜீவா நினைத்தான். "மாஸ்டர், அவனை விடுங்க, அவன் ஏதோ தெரியாம சொல்லிட்டான். நேத்து நல்லா ட்ரெயின் பண்ணி ரெடியா இருக்கேன், இப்ப டெஸ்ட் பண்ணுங்க என்ன" என விஜய் குறுக்கிட்டு கூறினான். "உன்கிட்ட பேசும்போது மட்டும்தான் நீ பேசணும். இப்படி மத்தவங்க கிட்ட பேசும்போது உள்ள வரக்கூடாது. அத முதல்ல கத்துக்கிட்டு அப்புறம் மத்ததெல்லாம் ட்ரெயின் பண்ணு இனி" என ராஜேந்திரன் காட்டமாக கூறினார். விஜய் முகம் ஒரு நிமிடத்தில் சிவந்தது. கோபம் வந்தாலும் அடக்கிக் கொண்டு அமைதியாக நின்றான் விஜய். விஜய் குடும்பம் பெரிய பின்னணியை கொண்டது. அவன் தந்தை தளபதியாக இருக்கலாம், ஆனால் ராஜேந்திரன் அரசரின் குரு என்பதால் அவர் மற்றவர்களை விட வலிமையானவராக இருந்தார். விஜயை முறைத்துவிட்டு மீண்டும் ஜீவாவை பார்த்து, "என் வீட்டுக்கு வந்த யாருமே இத சொன்னதில்ல. உனக்கு ஓவியம் வரையறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஓவியத்தை காட்டுறேன், அத பத்தி உன்னோட பார்வைய சொல்லு" என ராஜேந்திரன் சொல்லிக்கொண்டு கையை அசைத்தார். வேலைக்காரன் வேகமாக முன்னால் வந்து மேஜையில் ஒரு ஓவியத்தை விரித்து வைத்தார். அது ஒரு அழகான மற்றும் எளிமையான மையால் தீட்டப்பட்ட ஓவியமாக இருந்தது. பார்வையாளருக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தருவதாக இருந்தது. அந்த ஓவியத்தில் ஒரு கிராமத்தில் குழந்தைகள் விளையாடுவது போலவும் புகைப்போக்கியிலிருந்து புகை வெளியேறுவது போலவும் இருந்தது. கூர்ந்து கவனித்தால் பறவைகளின் ஓசையும் இலை சருகுகள் சலசலக்கும் சத்தமும் கேட்பது போல் ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. ஜீவா அந்த ஓவியத்தை நன்றாக பார்த்துவிட்டு தலையை வருடியபடி, "இது" என வார்த்தையை முழுங்கினான். ஜீவாவுக்கு ஓவியம் பற்றி அவ்வளவு அறிவு இல்லை.
இதை எப்படி சொல்வது? நாம் சொல்லப்போவது சரியாக இருக்குமா என யோசித்து தயங்கினான் ஜீவா. இந்த நேரத்தில் அருகிலிருந்த பாவனி குரலை தாழ்த்தி ஜீவாவின் காதில் கிசுகிசுத்தாள். நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. மாஸ்டர் உங்களை டெஸ்ட் பண்றாரு. நான் இங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதும் என்ன டெஸ்ட் பண்ணினாரு. அவருக்கு டெஸ்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும். இதுக்கு பதில் சொன்னா நீங்க நினைச்ச மாதிரி புக்ஸ பார்க்கலாம். இல்லனா அப்படியே வந்த வழியே திரும்பி போக வேண்டியதுதான். என்னது டெஸ்டா என ஜீவா ஆச்சரியமாக கேட்டான். ஜீவாவுக்கு இந்த சந்தேகம் முதலில் இருந்தது. ஆனால் இப்போது பாவனி சொன்னதும் அது உறுதியானது. இப்போது சரியான பதில் சொல்வதை விட தவறாக எதுவும் சொல்லிவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான் ஜீவா. ஜீவா ஓவியம் என்று சொன்ன ஒற்றை வார்த்தை அவனுக்கு வினையாக மாறிவிட்டது என நினைத்தான் விஜய். பாவனி முன்பே சொன்னது போல் ஒரு சின்ன விஷயம் கிடைத்தாலும் அது இங்கு கேள்வியாக மாறும் என்பதை ஜீவாவும் இப்போது புரிந்து கொண்டான். ஜீவாவிற்கு அந்த ஓவியத்தை புரிந்து கொள்ளவே இடியாப்ப சிக்கலாக இருக்க, இதில் எப்படி குறைகளை சொல்வது, இதன் மீது உள்ள பார்வையை எப்படி தெளிவாக சொல்ல முடியும் என்ற யோசனை ஜீவாவின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. ஏதாச்சும் சொல்லி எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா ராஜாக்கு கிளாஸ் எடுக்கிறவரு முன்னால நிக்கிறாரே, ஒருவேளை தப்பா ஏதும் சொல்லிட்டா அடிச்சு துரத்துறது கன்ஃபார்ம் என யோசித்து முழித்துக் கொண்டிருந்தான் ஜீவா. ஜீவா முழித்துக் கொண்டிருப்பதை பார்த்த மாஸ்டர் ராஜேந்திரன், என்ன ஆச்சு தம்பி, அப்படியே ஜர்க்காகி நிக்கிற என்றார் சந்தேகமாக. இல்ல ஒண்ணுல மாஸ்டர் என மெதுவாக சொல்லிக்கொண்டு என்ன செய்வது என யோசிக்கும்போது திடீரென ஜீவாவுக்கு ஒரு யோசனை வந்தது. மாய லைப்ரரி மனிதர்கள் பொருட்களின் குறை நிறைகளை காட்டுவது போல் ஓவியத்தை பற்றியும் ஒருவேளை காட்டுமா என ஜீவா மனதில் ஒரு யோசனை உதித்தது. இருக்கலாம் என நினைத்துக்கொண்டு முன்னால் இருந்த ஓவியத்தை தொட்டான் ஜீவா. திடீரென மாய லைப்ரரியின் முன்னால் ஓவியத்தை பற்றிய புத்தகம் திறந்தது. ஜீவா மகிழ்ச்சியாக அதை ஒருமுறை பார்த்தான். பின் மாஸ்டரை பார்த்து, மாஸ்டர், நான் இப்ப இந்த ஓவியத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லலாமா என புன்னகையுடன் கேட்டான். அதுக்குதானே உங்ககிட்ட ஓவியத்தை காட்ட சொன்ன, சொல்லு என்றார் மாஸ்டர். நீங்க ஆசைப்பட்டா கண்டிப்பா சொல்றேன் மாஸ்டர் என ஜீவா சொல்ல, சொல்லு சொல்லு என மாஸ்டர் தலையசைத்து ஆர்வமாக கேட்டார். ஜீவா ஓவியத்தை மீண்டும் ஒருமுறை பார்த்துவிட்டு தலையை வருடியபடி, இது வேஸ்ட் மாஸ்டர், வேலைக்காகாது என சொன்னதும், தம்பி கொஞ்சமாவது அறிவோட பதில் சொல்லுங்க என வேலைக்காரன் வேகமாக ரியாக்ட் செய்தான். மாஸ்டர் இப்போதுதான் இந்த ஓவியத்தை வரைந்திருக்கிறார் என சொல்லி ஜீவாவை மேலும் பேசவிடாமல் தடுத்தான் வேலைக்காரன். என்னது, இது மாஸ்டரோட புது ஓவியமா? அருகில் இருந்த பாவனி தலை சுற்றி கீழே விழுவதைப் போல் உணர்ந்தாள். இதற்கு முன் மாஸ்டர் பல ஓவியங்களை பரிசோதனை செய்ய கருத்துக்களை கேட்டிருக்கிறார். ஆனால் தன் சொந்த ஓவியத்தை பற்றி கருத்து கேட்பது இதுவே முதல் முறை. எதுக்கு மாஸ்டர் சொந்த ஓவியத்தை திடீர்னு காட்டிருக்காரு? சரி, அப்படியே காட்டினாலும் இவன் நல்லதா 4 வார்த்தை சொல்லி இருந்தா சந்தோஷமா போயிருக்குமே. வேஸ்ட், முட்டாள்தனோன்னு என்னென்னமோ பேசிட்டானே என பாவனி நினைத்துக் கொண்டு உதட்டை பிதுக்கினாள். ஜீவா பதில் சொல்லிவிட்டு ஓவியத்தை இயல்பாக பார்த்து கொண்டிருந்தான். தன்னை எந்த பிரச்சனையிலும் மாட்டிவிட மாட்டான் என நம்பிக்கையில் அழைத்து வந்த பாவனிக்கு இப்போது பெரிய இடி இறங்கியது போல் இருந்தது ஜீவாவின் வார்த்தைகள். என்ன தைரியத்துல இப்படி பேசிக்கிட்டு இங்கேயே நிக்கிறான்? சூசைட் பண்ண போறவனுக்கு லிப்ட் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம நிலைமை. பண்றதையும் பண்ணிட்டு ஏதோ அவார்டு வாங்குற மாதிரி நிக்கிறான் பாரு என கடுப்பாக முனகிக் கொண்டு நின்றாள் பாவனி. மாஸ்டர் எப்போதும் ஆர்வமாக கற்றுக்கொள்பவர்களை அன்புடன் நடத்துவார். அவர்களுக்கு ஆர்வம் இருந்தால் மட்டும் போதும், மாஸ்டர் அவர்களை பெரிய ஆளாக்கி விடுவார். அதுபோல் ஒரு ஆர்வம் கொண்டவன் ஜீவா என நினைத்து அழைத்து வந்தாள் பாவனி. மாஸ்டரிடம் நல்ல அபிப்பிராயத்தை பெற்று நல்ல முறையில் ஏதாவது கற்றுக்கொள்வான் என நம்பி அழைத்து வந்த பாவனிக்கு இப்போது மாஸ்டர் முகத்தை பார்க்கவே சங்கடமாக உணர்ந்து தலையை குனிந்து கொண்டாள். ஜீவாவைப் பற்றி முன்கூட்டியே தெரிந்திருந்தால் கடையிலேயே அவன் சகவாசத்தை கட் பண்ணியிருக்கலாம் என நினைத்து கவலையாக நின்றாள் பாவனி. பாவனி ஒருபுறம் கவலையாக நிற்க, மறுபுறம் விஜய் அடக்க முடியாத மகிழ்ச்சியில் நின்றான். மாஸ்டரோட ஓவியம் வேஸ்ட்னு சொல்லிட்டான். வந்ததும் மாஸ்டரை நோஸ் கட் பண்ணிட்டான். இப்ப மாஸ்டர் கோவத்துல அவன் என்ன ஆக போறான்னு தெரியல. இப்ப மன்னிப்பு கேட்டாலும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவன் கேட்கிற மாதிரி தெரியல.
என பாவனி காதில் சொல்லி மேலும் அவளை கோபமாக்கினான் விஜய். என்ன சொன்ன? ஓவியம், கலை, இலக்கியம் எல்லாத்திலையும் பெஸ்டா என விஜய் கிண்டலாக சிரித்துக்கொண்டு மீண்டும் பாவனியிடம் கூற அவள் முகம் கோபத்தில் சிவந்தது. வேலைக்காரனும் ஜீவாவை குழப்பமாக பார்த்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவர்கள் யாரையும் பொருட்படுத்தாமல் மாஸ்டர் ஜீவாவை பார்த்து, நண்பா, நீ சொல்லு, இந்த ஓவியத்துல என்ன தப்பு இருக்கு? ஏன் இப்படி சொல்ற என கேட்டார். ஜீவா வியப்பாக மீண்டும் ஒருமுறை ஓவியத்தை பார்த்து, இதுல கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குன்னு நான் நினைக்கிறது உண்மைதான். ஆனா இது உங்களோட ஓவியம்னு எனக்கு தெரியாது, மன்னிச்சிடுங்க என ஜீவா தாழ்மையாக மாஸ்டரை பார்த்து கூறினான். மன்னிப்பு கேட்க நீ எதுவும் தப்பு பண்ணலையே. இது ஒரு ஓவியம். இதை யார் வரைஞ்சா என்ன? அதுல இருக்கிற தப்பு சரிய மட்டும் நீ சொல்லு, தயங்காம. அதுக்கு உனக்கு முழு சுதந்திரம் இருக்கு என்றார் மாஸ்டர். ஜீவா சிரித்துக் கொண்டு, நன்றி மாஸ்டர். அப்படின்னா மறுபடியும் நான் உறுதியா சொல்லுவேன், இந்த ஓவியம் பயனில்லாத ஒண்ணுதான் என மீண்டும் அழுத்தமாக கூறினான் ஜீவா. வேலைக்காரனும் பாவனியும் இதை கேட்டு திடுக்கிட்டு போனார்கள். மாஸ்டர் வரைந்தது என தெரிந்தும் எப்படி இப்படி பேசுகிறான் என பாவனி அதிர்ச்சியாக பார்த்தாள். ஆனா இந்த ஓவியத்தை கொஞ்சம் ஆல்டர் பண்ணா இது உண்மையா எதை நினைச்சு நீங்க வரைஞ்சீங்களோ அதை எல்லாரும் பார்க்க முடியும். ஓவியம் பார்க்கிற கண்கள் வரைகிற கைகளோட ஒன்னா சேர்ற மாதிரின்னு சொல்லலாம் என ஜீவா தீர்க்கமாக கூறினான். அப்படியா? என்ன ஆல்டர் பண்ணணும்? அதையும் நீயே சொல்லிடு என மாஸ்டர் ஆச்சரியமாக கேட்டார். ஜீவா மெல்ல சிரித்துக்கொண்டு, அது ரொம்ப ஈஸிதான் மாஸ்டர். அத பண்ண எனக்கு ஒரு கத்தி வேணும் என ஜீவா கையை தூக்கி கேட்டான். மாஸ்டர் வேலைக்காரனை பார்த்து தலையசைத்தார். வேலைக்காரன் வேகமாக உள்ளே சென்று ஒரு கத்தியை எடுத்து வந்தான். வேலைக்காரன் முகம் முழுவதும் பெரும் குழப்பம் நீடிப்பதை தவிர்க்க முடியவில்லை. ஜீவா வேலைக்காரனிடமிருந்து கத்தியை வாங்கிக் கொண்டு சுற்றியும் இருக்கும் மாஸ்டர், வேலைக்காரன், விஜய், பாவனி 4 பேரையும் ஒருமுறை பார்த்து கத்தியை ஓவியத்தின் நடுவில் குத்தினான். விஜய் கண்கள் விரிந்தது. வேலைக்காரன் தன் நெஞ்சில் கத்தி குத்துவதைப் போல் உணர்ந்தான். அடப்பாவி, மாஸ்டரோட பெயிண்டிங்டா அது, அதோட மதிப்பு தெரியாம இப்படி கிழிக்கிறானே என மனதுக்குள் கோபமாக புலம்பிக் கொண்டு பல்லை கடித்தாள் பாவனி. ஓவியத்தை கத்திய வச்சு எவனாவது ஆல்டர் பண்ணுவானா என விஜய் சத்தமாக கேட்டான். ஆனால் ஜீவாவின் வார்த்தையை பொருட்படுத்தாமல் ஓவியத்தை கிழிக்கத் தொடங்கினான். பேப்பர் கிழிக்கும் சத்தம் அறை முழுவதும் எதிரொலித்தது. ஓவியத்தின் மேல் பக்கம் கிழிந்து உள்ளே இருக்கும் தோல் சர்ஃபேஸ் தெரிந்தது. ஒரு பகுதி காகிதமாகவும் கீழ்ப்பகுதி தோலாகவும் இருந்தது. மேல் காகிதத்தை அகற்றிய பின் உள்பகுதி தோலாக இருந்தது. அதில் ஒரு ஓவியமும் தெரிந்தது. தோல் பகுதியில் உள்ள ஓவியம் உயிரோட்டம் உள்ள ஓவியம் போல் காணப்பட்டது. மலைகள், மரங்கள், கிராமம், குழந்தைகள் என எல்லாம் கண்முன் இருக்கும் நிஜ காட்சிகள் போல் தெரிந்தது. ஜீவா பேப்பரை எடுத்துவிட்டு, மேல இருக்கிற பேப்பர் வெறும் ஸ்கிரீன் தான், உள்ள தோல்ல வரைஞ்சிருக்கிற ஓவியம்தான் ஒரிஜினல். இதுதான் மாஸ்டர் ஓவியத்தோட ரகசியம் என தன் குரலை உயர்த்தி கூறினான். பாவனி, விஜய், வேலைக்காரன் 3 பேராலும் இதை நம்ப முடியவில்லை. காகிதம் மேல இருக்கிற மாதிரி ஓவியம் வரையறது சாதாரண விஷயம் இல்ல. உள்ள இருக்கிற ஒரிஜினல் ஓவியம் தெரியாத மாதிரி வரையணும். அத மாஸ்டர் சிறப்பா வரைஞ்சிருக்காரு. ஆனா அதை எப்படி ஜீவா கண்டுபிடிச்சான் என 3 பேர்களும் ஆச்சரியமாக பார்த்தனர். வெரி குட், வெரி குட், உனக்குள்ள இவ்ளோ திறமையா? ஐ எம் இம்ப்ரெஸ்ட் என மாஸ்டர் ஜீவாவை உற்சாகமாக தட்டிக் கொடுத்து பாராட்டினார். மாஸ்டர் கண்களில் ஒரு அதீத மகிழ்ச்சி தெரிந்தது. ஆச்சரியமாக ஜீவாவை பார்த்துக் கொண்டிருந்தார். சில நாட்களுக்கு முன்புதான் மாஸ்டர் இந்த ஓவியத்தை கற்றுக்கொண்டார். பேப்பர் ஓவியத்தை வைத்து தோல் ஓவியத்தை எப்படி ஒன்றுபோல் வரைவது, அதை எப்படி பார்வையாளன் கண்ணிலிருந்து மறைப்பது என பல கட்ட முயற்சிகளுக்குப் பிறகு கற்றுக்கொண்டு வரைந்தார் மாஸ்டர். ஆனால் சில நிமிடத்தில் எப்படி இந்த ரகசியத்தை இவன் கண்டுபிடித்தான்? உண்மையில் அவன் பார்வை கூர்மையானதுதான் என மாஸ்டர் நினைத்து பெருமையாக ஜீவாவை பார்த்தார். ஆனால் ஜீவா தனக்கும் தன் திறமைக்கும் சம்பந்தம் இல்லாதது போல் அமைதியாக நின்றிருந்தான். எபிசோட் 37. மாஸ்டர் ஜீவாவின் திறமையை பார்த்து ஆச்சரியமாக நின்றார். ஆனால் மாஸ்டர் அருகில் இருந்த விஜய், பாவனி, வேலைக்காரன் 3 பேருக்கும்
ஆச்சரியத்துடன் சற்று அதிர்ச்சியாகவும் இருந்தது. இத பத்தி நீ என்ன நினைக்கிற என ஜீவாவிடம் மீண்டும் சுவரில் இருந்த ஓவியத்தை காட்டிக் கேட்டார் மாஸ்டர். அதில் பெரிய மிருகத்தின் ஓவியம் தீட்டப்பட்டிருந்தது. மலையிலிருந்து சிங்கம் ஆக்ரோஷமாக இறங்குவது போல் மிகவும் கொடூரமாக அந்த ஓவியம் இருந்தது. ஒரு கோழை இந்த ஓவியத்தை பார்த்தால் அன்று இரவு அவன் தூக்கமில்லாமல் திரிவான். ஒரு குழந்தை இதை பார்த்தால் பயத்தில் கதறி அழும். அதுபோல் அந்த ஓவியம் தத்ரூபமாக இருந்தது. ஜீவா மெல்ல முன்னால் சென்று அந்த ஓவியத்தை தொட்டு பார்த்து, இந்த ஓவியம் நல்லா இருக்கு, ஆனா ஒரு சின்ன குறை. இந்த ஓவியத்தை வரைஞ்சவரு இந்த மிருகத்தை நேர்ல பார்க்காமலே குத்து மதிப்பா வரைஞ்சிருக்காரு என ஜீவா சொன்னதும் மாஸ்டர் அதிர்ச்சியாக ஜீவாவை பார்த்தார். இந்த ஓவியமும் மாஸ்டரால் வரையப்பட்டதுதான் என்பதால் அவருக்கு இப்போது என்ன பேசுவது என்று தெரியவில்லை. ஜீவா வார்த்தைகள் மீண்டும் சர்ச்சையை உருவாக்குவதை பார்த்த 3 பேரும் கண்களை சுருக்கினார்கள். எதிரில் வரையப்பட்டிருந்த விலங்கு ஒரு கொடூரமான விலங்குதான். பார்க்க சிங்கம் போல் இருந்தாலும் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இந்த மிருகத்தை இதுவரை அவர் பார்த்ததில்லை. பல புத்தகங்களில் படித்து பிறர் சொல்லிக் கேட்டு மாஸ்டரின் கற்பனையில் முழுக்க முழுக்க உருவாகியதுதான் இந்த கொடூர மிருகம். இந்த ஓவியம் அவருடைய சிறந்த படைப்புகளில் ஒன்று. அதனால்தான் இங்கே சுவரில் தொங்கவிடப்பட்டிருந்தது. யார் இங்கு வந்தாலும் இந்த ஓவியத்தை பாராட்டாமல் செல்ல மாட்டார்கள். அதற்காகவே இந்த ஓவியம் விருந்தோம்பல் அறையில் வைக்கப்பட்டிருந்தது. இதற்கு முன் வந்த அனைவரும் இந்த ஓவியத்தில் ஒரு உயிர் இருப்பதாக உணர்ந்து பாராட்டிச் சென்றனர். ஆனால் இவன் ஏன் குத்துமதிப்பாயிருக்குன்னு சொல்றான் என மாஸ்டர் குழப்பமாக பார்த்தார். இந்த ஓவியத்தை எந்த விதத்தில் பார்த்தாலும் அது தவறாக தெரிய வாய்ப்பில்லை. அப்படி இருக்கும்போது முதல் முறையாக ஒருவன் இதை உண்மைக்கு நெருக்கமாக இல்லை என்று சொல்கிறானே என மாஸ்டர் யோசித்தாலும் அதற்கான காரணம் என்ன என்பதை அறிந்து கொள்ள நினைத்தார் மாஸ்டர். மாஸ்டர் இப்போது ஒரு மாணவன் போல் மிகவும் பணிவாக, இதை ஏன் உண்மையான ஓவியம் மாதிரி இல்லைன்னு நீ நினைக்கிற? கொஞ்சம் தெளிவா சொல்லு என்றார். என்ன இது? பாவனி விஜய் கண்கள் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தியது. ஒரு சகலகலா மாஸ்டர் எப்படி சாதாரண ஒரு இளைஞனிடம் இவ்வளவு பணிவாக குறைகளைக் கேட்கிறார் என அதிர்ச்சியாக பார்த்தனர். பாவனியால் தன் கண்ணை தன்னால் நம்ப முடியாமல் ஜீவாவை பார்த்து, யார் இவன், இதை எப்படி செஞ்சான் என நினைத்து உறைந்து நின்றாள். சொல்றேன் மாஸ்டர் என மெல்ல சிரித்துக் கொண்டு பேச்சைத் தொடங்கினான் ஜீவா. பாவனி மற்றும் விஜயின் மனதில் ஒரு போராட்டமே நடந்து கொண்டிருக்க அதை கண்டுகொள்ளாமல் மாஸ்டரை பார்த்து பேசினான் ஜீவா. இந்த மிருகம் சிறந்த பாதுகாப்புக்கு பெயர் போன மிருகம்தான். இருந்தாலும் இதன் உடல் வாள் போல் கூர்மையானது. இது விரைவாக தாக்கி எதிரியை கொல்லும். ஆனால் வலிமையால் அல்ல. இந்த மிருகத்தோட வடிவம் வாள் போல கூர்மையா இருக்குமே தவிர மலை போல் வலிமையா இல்ல. இந்த ஓவியமோ அதே தப்ப பண்ணிருக்கு. மலை போல பெரிய மிருகம் மாறி இருக்கிறது தான் தப்பு என ஜீவா தலையசைத்து கூறினான். மாஸ்டர் ஜீவாவின் வார்த்தைகளை கவனமாக கேட்டுக் கொண்டிருந்தார். ஜீவா எதுவும் தவறாக சொல்லவில்லை. அவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மைதான். இந்த மிருகம் பாதுகாப்புக்கு பெயர் பெற்றது. வலிமையான விலங்கு இல்லை, ஆனால் எதிரியை விரைவாக தாக்கும் ஆற்றல் கொண்டது என புத்தகத்தில் படித்தது மாஸ்டர் நினைவுக்கு வந்தது. இந்த மிருகம் வேகமான மற்றும் விவேகமானது என்பதால் எதிரிகள் இதை பிடிக்கவும் முடியவில்லை, பார்ப்பது அரிது. அதனால் இதை தத்ரூபமாக வரைவது கஷ்டம். ஒரு ஓவியரின் மிகப்பெரிய பொறுப்பு ஓவியத்தின் உண்மைத்தன்மையை பார்வையாளனுக்கு கடத்துவதுதான். சில தவறான தகவல்களால் எதையோ வரைய நினைத்து எதையோ வரைந்து அதை பார்ப்பவன் தவறாக புரிந்து கொண்டால் அது எப்படிப்பட்ட ஓவியம் என்றாலும் குப்பைதான். ஆனால் ஜீவா ஓவியம் அழகாக உள்ளது என சொல்லி சிறு குறையாக மட்டுமே இதை சொன்னதால் மாஸ்டரின் மானம் கொஞ்சம் தப்பித்தது என நினைத்தார். மாஸ்டர் முகம் திடீரென மகிழ்ச்சியில் சிவந்தது. ஜீவாவின் மீது மேலும் மரியாதை அதிகமானது. அருமை அருமை, ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்த்ததுல என மாஸ்டர் ஜீவாவை தட்டி கொடுத்து பாராட்டினார். ஒரு ஓவியத்தை பற்றி உண்மையை சொல்வது அதிர்ஷ்டமாகவோ அல்லது தற்செயலாகவோ இருக்கலாம். ஆனால் அடுத்தடுத்த 2 ஓவியத்தை பற்றி புட்டு வைப்பது சாதாரண விஷயமல்ல. கண்டிப்பாக ஜீவா ஒரு சிறந்த ஓவியனாக இருக்க வேண்டும் என மாஸ்டர் உட்பட 4 பேரும் நம்பினார்கள். யார் ஒருவரிடமும் அறிமுகமாவது சுலபம், ஆனால் நண்பர்களாக மாறுவது கடினம்.
மாஸ்டர் தன் வாழ்நாள் முழுவதும் தனக்கு நிகரான ஒருவரை இந்த நாட்டில் பார்க்கவில்லை. பொதுவாக அவர்தான் மற்ற ஓவியத்தை ஆய்வு செய்து தன் எண்ணத்தை வெளிப்படையாக கூறுவார். ஆனால் இவர் வரைந்த ஓவியத்தை பற்றி மக்களிடம் கேட்கும் போதெல்லாம் மக்கள் பாராட்டுவதைத் தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டார்கள். எந்த ஓவியமும் விமர்சிக்கப்பட்டதில்லை. அதை புரிந்து கொள்ளவே முடியாத பலரால் எப்படி அதை விமர்சிக்க முடியும்? யாரும் இல்லாமல் இந்த காரணத்துக்காகத்தான் தனிமையில் நாட்களை கடத்தி வந்தார் மாஸ்டர். அப்படியிருந்தும் புதிய தலைமுறைகள் ஆர்வமாக வந்து கற்றுக்கொள்ள தன் வீட்டுக் கதவை எப்போதும் மக்களுக்காக திறந்து வைத்திருந்தார். யாருக்கு தெரியும், ஒரு நாள் தன்னை விட திறமையான ஒருவன் இங்கு வரலாம் என நினைத்து காத்துக் கொண்டிருந்தார். தன் ஓவியத்தின் உண்மையான தவறுகளை யாரோ ஒருவன் கண்டுபிடிக்கும் நாள் வரும் என்ற நம்பிக்கை இன்று வீண் போகவில்லை என்ற மகிழ்ச்சியில் முகம் சிவந்து நின்றார் மாஸ்டர். கிட்டத்தட்ட துள்ளி குதிக்க வேண்டும் போல் அவர் மனநிலை இருந்தது. மாஸ்டர் மகிழ்ச்சியில் இருப்பதை பார்த்த பாவனிக்கும் விஜய்க்கும் பைத்தியம் பிடித்தது போல் ஆனது. ஏனென்றால் சிறு வயது முதலே மாஸ்டரை இருவருக்கும் நன்றாக தெரியும். மாஸ்டர் எப்போதும் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்ததில்லை. என்ன நடந்தாலும் அவர் முகம் சாதாரணமாகவே இருந்தது. இவ்வளவு ஏன், ஒருமுறை ராஜா பெரும் பரிசு ஒன்றை அனுப்பி வைத்தார். அதன் மதிப்பு குறைந்தது ஒரு நகரத்தின் மதிப்பிற்கு சமம். அதற்கே சந்தோஷப்படாத ஒருவர் இப்போது இவ்வளவு மகிழ்ச்சியில் இருப்பதை பார்த்த இருவருக்கும் அவர்கள் கண்களை அவர்களாலே நம்ப முடியவில்லை. அதே வியப்புடன் இருவரும் ஜீவாவை பார்த்தனர். எந்த கோணத்தில் பார்த்தாலும் ஜீவா சாதாரண நபர் போல் தெரிந்தான். பாவனி, என்ன உன் ஃப்ரெண்டு கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா என அதிர்ச்சியில் உறைந்திருந்த பாவனியிடம் சத்தமாக கேட்டார் மாஸ்டர். என்னது, ஃப்ரெண்டா? நானே இப்பதான் இவங்கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆனேன் என்பது போல் பாவனி முழித்துக்கொண்டு, ஹலோ, உங்களை தான் மாஸ்டர் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க என பாவனி ஜீவாவை பார்த்து விரலை சுண்டிவிட்டு கூறினாள். யார் இவன், டம்மி பீஸா இருக்கான்னு நினைச்சா இப்படி கில்லி மாதிரி புகுந்து விளையாடுறானே, மாஸ்டரே அசந்து போற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்றானே என விஜய் முணுமுணுத்துக் கொண்டிருந்தான். பாவனி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? இவன் என்னோட நண்பன். அவனை எப்படி நீ சொடக்கு போட்டு கூப்பிடலாம்? மரியாதையா கூப்பிடு. எனக்கு என்ன மரியாதை கொடுக்கறியோ அதை அவனுக்கும் கொடுக்கணும். அவனையே இனி மாஸ்டர்னு தான் கூப்பிடணும். உனக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் தான் சொல்றேன், புரியுதா என அந்த அறையே அதிரும்படி சத்தமாக கூறினார் மாஸ்டர். இந்த முறை பாவனியுடன் சேர்ந்து விஜய் மற்றும் வேலைக்காரனும் அதிர்ச்சியானார்கள். மாஸ்டர் ராஜேந்திரன் யார்? நாட்டின் அரசர் சந்திரனின் குரு. தன் நண்பன் என அழைக்க தகுதியாக இதுவரை யாரையும் நினைக்காத ஒருவர் இப்போது சின்ன வயதுடைய ஒருவனை தனக்கு நிகராக வைத்து நண்பன் என்கிறாரே, இது உண்மையில் கனவா நிஜமா என மூவரும் குழப்பத்தில் நின்றனர். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்ல புரிகிற மாதிரி சொல்லணுமா என மாஸ்டர் எதிரில் இருந்த பாவனியையும் விஜயையும் பார்த்து மீண்டும் சத்தமாக கேட்டார். எஸ் மாஸ்டர் என இருவரும் கோரசாக சொல்லிக்கொண்டு, வணக்கம் மாஸ்டர் என ஜீவாவை பார்த்து தலை குனிந்து ஒன்றாக கூறினார்கள். அட, இதெல்லாம் வேணாங்க என இருவரையும் பார்த்து சொல்லிவிட்டு, மாஸ்டர், ஏதோ என்னால முடிஞ்சதை சொன்னேன், அவ்வளவுதான். ஆனா நீங்க இவ்ளோ மதிப்பு கொடுக்க தகுதியான ஆள் நான் இல்ல. என் பேரு ஜீவா. என்ன அப்படி எல்லாரும் கூப்பிடுறதுதான் சந்தோஷம். உங்களுக்கு சரிசமமா இருக்கிறதெல்லாம் ரொம்ப அதிகம் என ஜீவா பணிவாக கூறினான். ஜீவா, நல்லா இருக்கு உன் பேரு, ஆனா நீ பேசுறதுதான் சரியில்லை. உன்னால நான் பண்ற தப்ப சாதாரணமா கண்டுபிடிக்க முடியுது. ஆனா நீ உன்ன அவ்வளோ பெரிய ஆள் இல்லைன்னு சொல்ற. நீ பெரிய ஆளா இல்லனா நானும் பெரிய ஆள் இல்லதான், போதுமா என மாஸ்டர் கண்களை சுருக்கிக் கொண்டு கேட்டார். ஜீவா எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்றான். மாஸ்டர் பேச்சு ஜீவாவுக்கு சிரிப்பை வரவழைத்தது. ஜீவா ஓவியத்தின் தவறுகளை சுட்டிக்காட்டியது உண்மைதான். ஆனால் அது அவன் திறமையல்ல, அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டத்தின் பெயர்தான் மாய லைப்ரரி. இந்த லைப்ரரி மட்டும் இல்லை என்றால் ஜீவா தலையை சொரிந்து கொண்டு ஒன்றும் புரியாமல் நின்று கொண்டிருந்திருப்பான் என நினைத்து அவனே சிரிப்பை அடக்கிக் கொண்டான். அதே மாதிரி இதோ இங்க நிக்கிறாங்களே 2 பேரும், இவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அவங்கள திட்டறதுக்கு யோசிக்காத, அதுக்கு உனக்கு முழு உரிமை இருக்கு என மாஸ்டர் ராஜேந்திரன் ஜீவா அமைதியாக நிற்பதை பார்த்து மேலும் கூறினார். என்னது, யோசிக்காம திட்டுறதா என பாவனியும் விஜயும் கடுப்பாக பார்த்தார்கள். கொஞ்ச நேரம் முன் ஒன்றும் தெரியாதது போல் நின்றவன் இப்போது தங்களுக்கு தலைவன் போல் ஆகிவிட்டானே, யார் இவன்
என்பது போல் இருவரும் முழித்தனர். அவர்கள் இருவரையும் கண்டுகொள்ளாமல் மாஸ்டர் ஜீவாவை பார்த்து, அப்புறம் ஜீவா, இங்க நீ சும்மா டைம் பாஸுக்கு இவங்க கூட கண்டிப்பா வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கு என்னோட ஹெல்ப் ஏதாவது வேணுமா என மாஸ்டர் கேட்டார். ஜீவா எப்படி கேட்கலாம் என நினைத்துக் கொண்டிருக்க மாஸ்டரே விஷயத்தை எடுத்துக் கொடுத்ததும் ஜீவா வேகமாக, மாஸ்டர், உங்ககிட்ட நிறைய புக்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். டான் 6 டெக்னிக் இருக்கிற புக்கு கிடைக்குமா என்றான் தயங்கிக் கொண்டு. மாஸ்டர் ராஜேந்திரன் சிரித்துக் கொண்டே தாடியை வருடியபடி, என்கிட்ட டிராயிங் புக், தியான நுட்பம் மாதிரி புக்ஸ் தான் நிறைய இருக்கும். ஆனா டான் 6 ஸ்டேஜ் பத்தின ஒரு சில புக் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வா, என் ஆபீஸ்ல போய் பார்க்கலாம் என ஜீவாவை அழைத்துச் செல்ல மாஸ்டர் முன்னால் நடந்தார். அப்போது திடீரென முன்னால் வந்த வேலைக்காரன் பணிவாக குனிந்து, மாஸ்டர், என்ன சொல்றீங்க? ஆபீஸ் ரூமுக்கா என வியப்பாக கேட்டார். ஏனென்றால் பல மதிப்புமிக்க புத்தகங்கள், முதுகலை நூல்கள் என பல புத்தகங்கள் அந்த அறையில் உள்ளது. இதுவரை வெளியாட்கள் அங்கு நுழைய அனுமதி அளித்ததில்லை. ஒருமுறை அரசர் கூட வாசலிலேயே நிறுத்தப்பட்டார். ஒரு பணிப்பெண் தெரியாமல் சுத்தம் செய்ய உள்ளே நுழைந்ததற்கே மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. மோஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ் அந்த அறையாக இருந்தது. இந்த காரணத்திற்காக யாரும் அந்த அறைக்குள் செல்வதை நினைத்துக்கூட பார்த்ததில்லை. இப்படி இருந்தும் இவனை மட்டும் உள்ளே எப்படி அழைத்துச் செல்கிறார்? ஒருவேளை மறந்து விட்டாரா இவர் என யோசித்து வேலைக்காரன் இடையில் சென்று சந்தேகமாக கேட்டார். என்னோட லைப்ரரிய நான் எப்பவும் கிளீனா வச்சுக்க ஆசைப்படுவேன். மத்தவங்க வந்தா அதை மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு யாரையும் உள்ள விடாம இருந்தேன். ஆனா இது என் நண்பன் ஜீவா. இவன் என்னோட தப்ப பின்பாயிண்ட் பண்ணிருக்கான். இவன் கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம். இவனை கூட்டிட்டு போறது என் ஆபீஸுக்கு தான் பெருமை என மாஸ்டர் சொல்ல, வேலைக்காரன் ஆம் என்பது போல் தலையசைத்து பின் வாங்கினான். பின் மாஸ்டர் ஜீவாவை அழைத்துக் கொண்டு சென்றார். சில நொடியில் ஒரு பெரிய அறையை இருவரும் அடைந்தனர். ஜீவா நினைத்தது போல் அறை முழுவதும் புத்தகங்களால் நிறைந்திருந்தது. அனைத்து விதமான முறைகளும் இருந்தது. குறைந்தது 1000 புத்தகங்கள் அந்த அறையில் இருக்க ஜீவாவிற்கு ஒரு நூலகத்திற்குள் வந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. ஜீவா மெதுவாக அருகில் சென்று ஒவ்வொரு புத்தகமாக பார்த்தான். மாஸ்டர் சொன்னது போல் பெரும்பாலும் ஓவியம், நுட்பம் சம்பந்தமான புத்தகங்கள்தான் அதிகமாக இருந்தது. மாஸ்டர் ஜீவாவை அறையின் மையத்தில் அழைத்து சென்று, இங்க டெக்னிக்கல் புக் நிறைய இருக்கும், இதெல்லாம் நான் படிக்கிற காலத்துல இருந்த புக்கு என சிரித்துக்கொண்டே காட்டினார். ஜீவா முன் ரேக்கில் உள்ள புத்தகங்களை பார்த்தான். ரேக் முழுவதும் புத்தகங்கள் நெருக்கமாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அவை அனைத்தும் தியான நுட்பம் மற்றும் ஒத்த தலைப்புடைய புத்தகங்களாக இருந்தது. டான் 1ஆம் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை என புத்தகங்கள் வரிசையாக ஒவ்வொரு ரேக்கிலும் கீழிருந்து மேலாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இதில் டான் 6ஆம் நிலை ரேக்கில் மொத்தம் 10 புத்தகங்கள் மட்டுமே இருந்தது. என்ன, நாம தேடி வந்த புக்கு மட்டும் கொஞ்சமா இருக்கே, வேற எங்காச்சும் கிடைக்குமான்னு பாப்போம் என யோசித்துக் கொண்டு ஜீவா மற்ற ரேக்கில் தேடத் தொடங்கினான். ஜீவா மேஜிக் ஸ்கூல் லைப்ரரியில் உள்ளதைப் போல் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இங்கு கிடைக்கும் என எதிர்பார்த்து வந்தான். ஆனால் அவனுக்கு இப்போது கிடைத்திருப்பது வெறும் 10 புத்தகங்கள் மட்டுமே. சரி, இந்த புத்தகத்தை ஏன் விட வேண்டும் என நினைத்து வேகமாக புத்தகத்தை புரட்ட ஆரம்பித்தான் ஜீவா. ஒவ்வொரு புத்தகமாக திறந்து பார்க்க பார்க்க மனதில் உள்ள மாய லைப்ரரியில் புத்தகம் பதிந்தது. ஜீவாவின் கைகள் மின்னல் வேகத்தில் பக்கத்தை திருப்ப கண்கள் உள்வாங்கி மனதில் புத்தகம் பதிந்து கொண்டு போனது. ஜீவா புத்தகத்தை புரட்டுவதை பார்த்த மாஸ்டர் ராஜேந்திரன் குழப்பமாக, என்ன ஆச்சு ஜீவா, புக்க படிக்காம திருப்பிக்கிட்டே இருக்கியே என சந்தேகமாக கேட்டார். இல்ல மாஸ்டர், நான் தேடி வந்த புக்கு இருக்கான்னு செக் பண்றேன், அவ்வளவுதான் என சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு பக்கமாக திருப்பி மீண்டும் புத்தகத்தை அதே இடத்தில் வைத்தான். பின் ஆபீஸிலிருந்து வெளியே வர நினைக்கும் போது மூலையில் கிடந்த சில புத்தக குவியல் மீது ஜீவாவின் பார்வை பட்டது. 38. ஜீவா அறையை விட்டு வெளியேறும் முன் அந்த அறையின் மூலையில் இருந்த புத்தகங்களை உன்னிப்பாக பார்த்து, இது என மெதுவாக மாஸ்டரை பார்த்து கேட்டான். ஓ, இதுவா? என்னோட பையன்தான் இந்த புக்கு எல்லாத்தையும் இங்க போட்டிருக்கான். அவனுக்கு எப்பவும் பலமா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை சிட்டி லைப்ரரிக்கு போயிட்டு இதெல்லாம் கொண்டு வந்தான். அப்ப இருந்து இதெல்லாம் இங்கதான் இருக்கு என முகம் சுழிக்க கூறினார் மாஸ்டர் ராஜேந்திரன்.
ஜீவா அந்த புத்தகங்கள் அருகே செல்ல மீண்டும் விடாமல் பேசினார் மாஸ்டர். ஒரு ஃபைட்டருக்கு முக்கியமே அவனோட மனசுதான். அதுக்கு முன்னாடி உடல் பலம் எல்லாம் சும்மா. இதெல்லாம் இப்ப இருக்கிற ஃபைட்டர் யாருக்கும் புரியறதில்ல என மெதுவாக முனகிக் கொண்டிருந்தார் மாஸ்டர். மனா என்பது ஒருவரின் தோல் மற்றும் எலும்புகள் வலுவடையும் நிலை. ஆனால் அதற்கு அடிப்படை உணர்வுதான். ஒருவரின் உணர்வு தூய்மையாகவும் கவனம் செலுத்துவது போலவும் இருந்தால் மட்டுமே அவர் வலிமையாக இருக்க முடியும். பெரும்பாலும் தியானம் செய்பவர்கள் உணர்வு மட்டுமே அவசியம் என்றும் உணர்வை வளர்க்கும் ஒரு கருவிதான் உடல் எனவும் அவர்கள் நம்பினார்கள். உணர்வு பயனற்றதாக இருந்தால் உடல் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் அது பயன் இல்லை என்பதுதான் உண்மை. இங்கு உடல் வலிமையை அதிகரிக்கும் பல ஆயிரம் புத்தகங்களை பார்த்து ஜீவா ஆச்சரியப்பட்டான். தன் ஆர்வத்தை அடக்க முடியாமல் மாஸ்டரை பார்த்து, மாஸ்டர், நான் இத பார்க்கலாமா என அனுமதி கேட்டான். ஜீவாவிடம் இருக்கும் மாய லைப்ரரி எவ்வளவு புத்தகங்கள் இருந்தாலும் அதை சரியாகவும் எளிமையாகவும் தொகுத்துக் கொடுக்கும் என்பதால் இங்கு குவிந்து கிடக்கும் புத்தகங்களைப் பற்றி ஜீவா கவலைப்படவில்லை. இருந்தாலும் உடலை வளர்ப்பது முக்கியமில்லை. ஆனால் இவ்வளவு புத்தகங்களிலிருந்து ஏதாவது சிறிய நன்மை கிடைக்கும் என ஜீவா நினைத்தான். எப்படி இருந்தாலும் டான் 6 ஸ்டேஜை கடக்கும் அளவுக்கு இன்னும் ஜீவா அறிவை எட்டவில்லை. எனவே அந்த அறிவு இல்லாமல் ஜீவாவால் தன் உணர்வை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியாது. ஒருவேளை இங்கிருக்கும் புத்தகங்கள் வலிமையை அதிகரிக்க ஏதேனும் வகையில் பயன்படும் என நினைத்தான் ஜீவா. தாராளமா ஜீவா, நீ எந்த புத்தகத்தை வேணாலும் பார்க்கலாம் என கையை விரித்து கூறினார் மாஸ்டர். தேங்க்ஸ் மாஸ்டர் என சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு புத்தகமாக எடுத்து மீண்டும் புரட்ட ஆரம்பித்தான். முன்பு செய்தது போல் ஒவ்வொரு புத்தகமாக பார்த்து பார்த்து அதை அதே இடத்தில் போட்டுக் கொண்டிருந்தான். என்ன பண்றா இவன் என ஜீவாவின் செயல்களைக் கண்டு மீண்டும் ஆச்சரியப்பட்டார் மாஸ்டர். என்ன இவன் புக்கு படிப்பான்னு நினைச்சா மறுபடியும் பார்த்துட்டு கீழே போடுறானே. ஒருவேளை இவன் தேடுற புக்கு இன்னும் கிடைக்கலையா? இருக்கலாம். ஜீவா டான் 6 டெக்னிக் கேட்கறான்னா கண்டிப்பா டான் 5ல இருப்பான். அவனுக்கு இந்த புக்கெல்லாம் யூஸ் ஆகாது. அதான் எல்லா புக்கையும் பார்த்துட்டு தூக்கி போடுறான் போல என மாஸ்டர் நினைத்து ஜீவாவை தொந்தரவு செய்யக்கூடாது என முடிவெடுத்து தன் சொந்த வேலைகளை பார்க்கத் தொடங்கினார். 10 நிமிடத்தில் பல புத்தகங்களை பதிய வைத்து முடித்தான் ஜீவா. உடலை வலிமையாக்கும் முறைகள் பலவும் இப்போது ஜீவாவின் மாய லைப்ரரியில் பதிவு செய்யப்பட்டது. சரியான நுட்பம் மற்றும் முறை. ஆயிரக்கணக்கான புத்தகம் ஜீவாவின் நினைவில் வந்தது. திடீரென அவன் எதிர்பார்க்காத விதமாக பெரிய புத்தகம் மாய லைப்ரரியில் தோன்றியது. பலத்த யோசனையில் அந்த புத்தகத்தை திறந்து பார்த்தான் ஜீவா. முன்னால் எழுதியிருந்த வரி அவன் மனதில் ஆணி அடித்தது போல் பதிந்தது. உணர்வு என்பது தண்ணீர் போல, உடல் என்பது வாளி போல. வாளி வலுவாக இருந்தால்தான் எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் அது தாங்கும் என்ற முதல் வரியே ஜீவாவை கவர்ந்தது. நைஸ் என முனகிக் கொண்டு ஏதோ புது வழி கிடைத்தது போல் ஜீவா மகிழ்ச்சியடைந்தான். பலர் சொல்லியது போல் உணர்வுதான் முக்கியம் என ஜீவா படித்திருந்தது தவறு என புரிந்து கொண்டான். இப்போது படித்த வரி உடலும் உணர்வைப் போல் முக்கியம் என நன்றாக ஜீவாவுக்கு புரிந்தது. உணர்வுக்கும் உடலுக்கும் ஒரு தொடர்பு இருந்தது. ஒரு சக்தி வாய்ந்த உடலால்தான் சக்தி வாய்ந்த உணர்வை சேமிக்க முடியும். ஜீவா இப்போது மேலும் ஆர்வமாக படிக்க ஆரம்பித்தான். ஜீவா படிக்க படிக்க அவன் உடலும் மனமும் ஒரே மாதிரி நேர்கோட்டில் இணைந்து செயல்படத் தொடங்கியது. ஜீவா நிறுத்தாமல் வேகமாக படிக்க ஆரம்பித்தான். ஜீவாவின் மனம் கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக இயங்கி புத்தகத்தின் பாதையில் நடப்பது போல் ஓர் உணர்வு ஜீவாவுக்கு ஏற்பட்டது. ஜீவாவின் உணர்வு ஓட்டம் காரணமாக அவன் உடல் முன்பை விட வலுவாக மாறியது. ஜீவாவின் எலும்புகளும் தோள்களும் கடினமாகத் தொடங்கியது. தசைகள், நரம்புகள் அனைத்தும் முறுக்கேறியது. உடல் சரியான பாதையில் வளர்ச்சியடைய ஆரம்பித்தது. ஆனால் ஜீவாவுக்கு ஏதோ உடலில் எறும்பு ஊறுவது போல் இருந்தது. ஜீவாவின் மனம் உடல் முறுக்கேறுவதைப் பற்றி கூட எதுவும் தெரியாமல் பரபரப்பாக இருந்தது. ஒரு கல் மீது இரும்பை உருக்கி ஊற்றுவது போன்ற நிலை ஜீவாவின் உடலில் நடந்து கொண்டிருந்தது.
மெல்ல மெல்ல ஜீவாவின் உடல் சாமானிய உடலிலிருந்து சக்தி வாய்ந்த உடலாக மாறத் தொடங்கியது. இந்த புக்கு நான் நினைச்சதை விட சூப்பரா இருக்கு. இதுல ஒரு குறை கூட இருக்கிற மாதிரி தெரியல. இந்த புக்க இனி சொர்க்கத்தின் தங்க உடல்னு நான் சொல்ல போறேன் என மனதில் நினைத்து ஆழ்ந்த மூச்சு விட்டான் ஜீவா. ஜீவா ஒரு வழியாக புத்தகத்தை படித்து முடித்தான். பின் ஜீவாவை தங்க நிற ஆராக்கள் சுற்றி அவனை புத்துணர்வு அடைய வைத்தது. புத்தகத்திற்கு ஜீவா பெயரிட்டது போலவே மாய லைப்ரரியில் புத்தகம் தங்க நிறத்தில் ஒளிர்ந்து முன் அட்டையில் சொர்க்கத்தின் தங்க உடல் என எழுத்துக்கள் தோன்றியது. இனி இந்த புக்ல இருக்கிறத படிச்சு ட்ரெயின் பண்ணுனா போதும் என ஜீவா நினைத்தான். ஜீவா இப்போது முடித்த பயிற்சியை வைத்து ஒன்றுதான் அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. தவறுகள் இல்லாத பரிசுத்தமான எந்த நுட்பமும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதையும் விரைவாக முடிக்க முடியும் என்பதையும் உணர்ந்து கொண்டான். சாதாரணமாக படித்துக் கொண்டிருக்கும் போதே அவன் பயிற்சியை கிட்டத்தட்ட முடித்திருந்தான். நம்ம லைப்ரரி நம்மளை எப்பவும் கைவிடாது. அதே சமயம் அதோட கணக்குல தப்பும் வராது. ஆனா நான் இவ்ளோ சீக்கிரம் இதை முடிக்க முடியும்னு நினைச்சு கூட பார்க்கல. டான் 6 ஸ்டேஜ பத்தி நிறைய தகவல் கிடைக்கலனாலும் இப்ப என்னோட உடம்பு முன்ன விட வலிமையா இருக்குன்னு கண்டிப்பா சொல்ல முடியும் என நினைத்து ஜீவா மகிழ்ச்சி அடைந்தான். ஜீவா இங்கு வந்த முக்கிய நோக்கம் நிறைவேறாவிட்டாலும் அவன் வந்தது வீண் போகாமல் இருந்ததை நினைத்து நிம்மதியாக உணர்ந்தான். ஜீவாவிற்கு உணர்வு வலிமை அடைந்ததை சுலபமாக புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் உடல் எவ்வளவு வலிமை அடைந்திருக்கும் என சரியாக தெரியவில்லை. இப்போது ஜீவா செய்ய வேண்டியது எல்லாம் ஒரு தூணை தேடி கண்டுபிடித்து தன் முழு பலத்தை கொடுத்து பஞ்ச் செய்து அவன் வலிமையை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஜீவா மேஜிக் ஸ்கூலுக்குத்தான் செல்ல வேண்டும். இந்த நேரத்தில் மாஸ்டர் ஜீவா அருகில் வந்து, ஜீவா என்ன பண்ற? ஆர் யூ ஓகே என்றார். ஜீவா 2 மணி நேரத்திற்கு மேலாக ஒரே இடத்தில் நின்று கொண்டிருப்பதை மாஸ்டர் கவனித்தார். ஒரு சில புத்தகங்களுக்குப் பின் ஜீவா புத்தகங்களை எடுக்காமல் அப்படியே நின்றுவிட்டான் என்பதால் மாஸ்டர் வெகுநேரம் பார்த்தபின் அவன் அருகில் வந்து கேட்டார். பல புத்தகங்களை படித்து ஒருவேளை பைத்தியம் பிடித்து விட்டதா இவனுக்கு என்று கூட மாஸ்டர் யோசித்தார். இந்த நேரத்தில் இதற்கு முன் ஜீவா போல் இந்த நாட்டில் ஒருவன் இருந்தது மாஸ்டர் நினைவுக்கு வந்தது. அவனும் இதேபோல் பல புத்தகங்களை ஒரே நாளில் படித்து 2 வருடங்களில் அடையும் நிலையை 2 நாட்களில் அடைந்து விடுவான். ஆனால் திடீரென ஒரு நாள் அவன் பைத்தியமாக மாறினான். அதுபோல் ஜீவாவும் சிறு வயதில் டான் 5 நிலையில் இருப்பது மட்டுமல்ல, ஓவியத்திலும் சிறந்தவனாக இருக்கிறான். இவனும் அவனைப் போல் பேராசைப்பட்டு பைத்தியமாகி விடுவானோ என பயந்து மாஸ்டர் வேகமாக ஜீவா என்றார். ஜீவாவை அழைத்துக் கொண்டு ஜீவா தோள் மீது கை வைத்தார் மாஸ்டர். ஹோ மாஸ்டர் என சுய நினைவு திரும்பி முன்னால் திரும்பும்போது ஜீவாவின் ஷோல்டர் மாஸ்டர் மீது லேசாகப் பட மாஸ்டர் புக் ரேக் மீது தூக்கி வீசப்பட்டார். ஆ! ஜீவாவுக்கு நம்ப முடியாத ஆச்சரியமாக இருந்தது. ஜீவா மெதுவாகத்தான் திரும்பினான். தோள் பட்டையும் அவ்வளவு வேகமாக மாஸ்டர் மீது படவில்லை. ஆனால் எப்படி இப்படி பறந்து விழுந்தார் என குழப்பமாக பார்த்தான். மாஸ்டர் ஒருவேளை நடிக்கிறாரோ என நினைத்துக் கொண்டு ஜீவா முன்னால் சென்றான். ஆனால் மாஸ்டர் அங்கு உண்மையில் முதுகை பிடித்துக் கொண்டு எழுந்திருக்க சிரமப்பட்டுக் கொண்டிருந்தார். மாஸ்டர் மாஸ்டர் எந்திரிங்க என வேகமாக மாஸ்டரை தூக்கினான் ஜீவா. ஐ எம் ஓகே என மாஸ்டர் எந்திரிக்க முயன்றார். ஜீவா மாஸ்டரை மேலே இழுக்க மீண்டும் மாஸ்டர் முன்னோக்கி பறந்து முன்னால் இருந்த ரேக் மீது மோதி விழுந்தார். மாஸ்டர் உடல் எடை இல்லாதது போல் இருந்தது. ரேக் மீது வைத்திருந்த புத்தகங்கள் ஒவ்வொன்றாக மாஸ்டர் மீது விழுந்தது. மாஸ்டர் முகம் இப்போது அழுவது போல் ஆனது. என்ன விளையாடுறியா நீ? என்ன தூக்க இவ்வளோ வேகம் தேவையா என மாஸ்டர் குழப்பமாக கேட்டார். மாஸ்டர் என ஜீவா மீண்டும் மாஸ்டரை தூக்க முன்னால் வர, அங்கேயே நில்லு, நீ பண்ணுன வரைக்கும் போதும், நானே எந்திரிக்கிறேன் என மாஸ்டர் அவரே தட்டு தடுமாறி எந்திரிக்க முயன்றார். மாஸ்டரை பார்த்து ஜீவா குழப்பமாக நின்றான். என்ன நடக்குது என ஜீவாவுக்கும் புரியவில்லை. ஜீவா மாஸ்டரை சந்தேகமாக பார்த்து, மாஸ்டர் ஏன் குரங்கு மாதிரி தாவறீங்க? இது என்ன மெத்தட் என வெகுளியாக கேட்டான். என்னது, நான் தாவனேனா என மாஸ்டர் பல்லை கடித்துக் கொண்டு எழுந்தார்.
இல்ல மாஸ்டர், திடீர்னு ஜம்ப் பண்றீங்களே, அதான் எனக்கு புரியல என ஜீவா மீண்டும் இயல்பாக கேட்டான். என்ன திரும்பவும் அதையே சொல்ற நீ? நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? ஒரு ராஜாவுக்கு குரு, நல்ல மனிதன். நான் ஏன் வித்த காட்டுற மாதிரி திடீர்னு தாவணும்? இங்க ஏன் புக்ஸ் டிராயிங்ஸ் எல்லாம் இருக்கும்போது நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? நான் என்ன லூசா என மாஸ்டர் கேட்டு கண்களை சுருக்கினார். மாஸ்டர் தொண்டையில் ஏதோ மாட்டிக்கொண்டது போல் சரியாக மூச்சுவிட முடியாமல் திணறினார். மாஸ்டர், என்னாச்சு? ரிலாக்ஸ் என சொல்லிக்கொண்டு மாஸ்டர் முதுகில் மெதுவாக தட்டினான் ஜீவா. மாஸ்டர் ஜீவாவை தடுப்பதற்குள் ஜீவா மாஸ்டர் முதுகை தட்டியிருந்தான். மாஸ்டர் மீண்டும் வேகமாக முன்னோக்கி பறந்து சுவரில் மோதி விழுந்தார். அவர் மோதிய சுவரில் கையளவு ஓட்டை விழுந்தது. மாஸ்டர் என மீண்டும் உணர்ச்சி வசமாக கத்தினான் ஜீவா. தலையை பிய்த்துக் கொண்டு, மாஸ்டர் என்னாச்சு உங்களுக்கு என கத்திக்கொண்டு வேகமாக மாஸ்டர் அருகில் சென்றான். மாஸ்டர் ஏன் இப்படி பறந்து பறந்து அங்கும் இங்கும் விழுகிறார்? என்ன பிரச்சனை அவருக்கு? ஒருவேளை வலிப்பு வந்துருச்சா என ஜீவா குழப்பமாக முழித்தான். மீண்டும் ஜீவா தன்னை நோக்கி வருவதை பார்த்த மாஸ்டர் அலறிக்கொண்டு வாயில் ரத்தத்தை துப்பியபடி, வராத, அங்கேயே நில்லு என கத்தினார். மாஸ்டர் கண்களுக்கு இப்போது ஜீவா பிசாசு போல் தெரிந்தான். எனக்கு கொஞ்ச நாள் வாழணும்னு ஆசை. நீ மறுபடியும் என் பக்கத்துல வந்து என்ன தூக்குறேன்னு தூக்கி வீசிடாத என பாவமாக கூறினார் மாஸ்டர். மாஸ்டர், என்னாச்சு உங்களுக்கு? நீங்க எவ்வளவு திறமையான குரு. நீங்களே இப்படி குரங்க சேட்டை பண்ணுனா என்ன அர்த்தம்? ஏன் திடீர்னு இப்படி பண்றீங்க? பாருங்க, வாயில எல்லாம் ரத்தம் வருது என ஜீவா புருவத்தை உயர்த்தி கேட்டான். மாஸ்டர் கண்களில் கண்ணீர் வர தயாராக இருந்தது. ஜீவாவை பாவமாக பார்த்து, எனக்கு என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாதா என்றார். ஆமா மாஸ்டர், என்ன நடக்குது? ஏன் இப்படி நீங்க பண்றீங்கன்னு எனக்கு புரியல என மீண்டும் எதுவும் தெரியாதது போல் கேட்டான் ஜீவா. நீ ஒரே இடத்துல பித்து பிடிச்ச மாதிரி நின்னுகிட்டு இருந்த. என்னாச்சுன்னு கேட்க வந்தா என்னையே தூக்கி வீசின. எனக்கு ஒன்னும் புரியல. அதுக்கப்புறமும் 2 தடவை தூக்கி வீசி என்ன கொலை பண்ண பார்த்துட்டு இப்ப ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்கிறியே என மாஸ்டர் கடுப்பாக கூறினார். ஜீவா ஒன்றும் புரியாமல் ஏதோ தவறு நடந்ததை உணர்ந்து தலை குனிந்தான். இந்த நேரத்தில் மாஸ்டருக்கு பழைய நிகழ்வுகள் சில நினைவுக்கு வந்தது. உடனே வேகமாக, நீ தேடி வந்த புக்க படிச்சிட்டியா என கேட்டார். ஜீவா என்பது போல் தலையசைத்தான். மாஸ்டருக்கு இப்போது என்ன நடக்கிறது என்று ஓரளவுக்கு புரிந்தது. இருந்தாலும் அவரால் நம்ப முடியவில்லை. அவ்வளவு சீக்கிரம் இந்த புத்தகத்தை படித்து தங்க உடல் நிலையை அடைய முடியாது என யோசித்தார். சில விசித்திரமான விஷயங்களை பயன்படுத்தி சிலர் தங்கள் உடலை வலிமைப்படுத்தினார்கள். ஆனால் அவர்களால் அந்த வலிமையை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஒருவேளை அதை தக்க வைத்துக் கொண்டால் நாளடைவில் பலருக்கு அது அச்சுறுத்தலாக மாறியது. 100 கிலோ எடை கொண்ட ஒருவர் தன் வலிமையை 10% மட்டுமே பயன்படுத்துகிறார் என்றால் அவர் தனது அன்றாட வாழ்க்கையில் 10 கிலோவை மட்டுமே பயன்படுத்துகிறார் என அர்த்தம். ஆனால் அவர் வலிமை அதிகரித்த போது அவர் பயன்படுத்தும் பலமும் அதிகரித்தால் அது அவர்களை மேலும் வலிமையாக்கும். ஜீவாவுக்கும் இப்படித்தான் நடந்திருக்கும் என சந்தேகித்தார் மாஸ்டர். ஏனென்றால் தன் சொந்த பலத்தை ஜீவா இன்னும் அறியாமல் இருந்தான். ஜீவா வழக்கம் போல்தான் தன் பலத்தை பயன்படுத்தினான். ஆனால் அது வழக்கத்தை விட பல மடங்கு அதிகமாக இருந்தது. மாஸ்டரால் கூட அந்த பலத்தை தாங்க முடியாத அளவுக்கு இருந்தது. புத்தகத்தை படித்து சில மணி நேரங்களில் ஒருவனால் வலிமையடைய முடியும் என மாஸ்டர் படித்தது அவருக்கு ஞாபகம் வந்தாலும் அதையெல்லாம் இட்டுக்கட்டிய கதை எனதான் அவர் நினைத்திருந்தார். புத்தகத்தை புரட்டி கனவு காணுவதன் மூலம் ஒருவரின் பலம் இவ்வளவு அதிகரிக்கும் என எப்படி நம்புவது? இது எப்படி சாத்தியம் என நினைத்திருந்தார். என் கூட வா என மாஸ்டர் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் ஜீவாவை சைகை காட்டி அழைத்துவிட்டு முன்னால் நடந்தார். இப்போது ஜீவாவை சோதித்துப் பார்க்க ஒரே ஒரு வழிதான் இருந்தது. ஒரு தூணில் பஞ்ச் செய்யச் சொல்லி ஜீவாவின் பலத்தை கண்காணிக்க வேண்டும். ஜீவா டான் 5 நிலையை கடந்துள்ளதால் அவன் பலம் 4 டன்னாக இருக்க வேண்டும். ஒருவேளை அதற்கு மேலிருந்தால் என்ன உண்மை என தெரிந்துவிடும் என்று மாஸ்டர் நினைத்து அழைத்து சென்றார். எபிசோட் 39. பாவனியும் விஜயும் விருந்தோம்பல் அறையில் வெகுநேரமாக காத்திருந்தனர். அவர்கள் இருவரும் தனிப்பட்ட வேலையாக இங்கு வந்திருந்தாலும்
மாஸ்டர் திடீரென ஜீவாவை அழைத்துச் சென்றதால் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து கிளம்ப முடியாது என காத்திருந்தனர். சின்ன பொண்ணு, நிஜமா அந்த ஜீவா டான் 5 ஸ்டேஜ்ல தான் இருக்காரா என சந்தேகமாக கேட்டான் விஜய். உண்மையில் விஜய் அவன் அப்பாவின் வற்புறுத்தலால் தான் இங்கு ஓவியம் கற்க வந்தான். ஆனால் உண்மையில் அவனுக்கு வலிமையானவர்களை தான் பிடித்தது. அவர்களை சந்திப்பதை தான் அதிகம் விரும்பினான். இவ்வளவு சிறிய வயதில் டான் 5இல் 3 நிலைகளை கடந்த ஒரே ஆள் தான் மட்டுமே என கர்வமாக நினைத்திருந்தான். ஆனால் எளிமையான தோற்றத்தில் இருக்கும் ஜீவா எப்படி டான் 5 நிலையை கடந்தான் என ஆச்சரியமாக கேட்டான் விஜய். எனக்கு அதெல்லாம் தெரியல. என் கடைக்கு வரும்போதுதான் அவரை ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அவர் என்கிட்ட டான் 6 டெக்னிக் இருக்கிற புக்ஸ் கேட்டாரு. கண்டிப்பா டான் 5 ஸ்டேஜ முடிச்சிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன் என பாவனி இயல்பாக கூறினாள். அவன் என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்குறா? இருக்கட்டும், பாத்துக்கிறேன் என விஜய் மனதிற்குள் நினைத்துக் கொண்டான். அவன் வெளிப்படையாக ஜீவாவுடன் மோத நினைத்தான். இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது யாரோ வரும் சத்தம் கேட்டு பின்னால் திரும்பி பார்த்தனர். இருவரின் கண்களிலும் ஆச்சரியம் நிறைந்திருந்தது. சில மணி நேரம் முன் நன்றாக இருந்த மாஸ்டர் ராஜேந்திரன் கிழிந்த டயர் போல் ஆகியிருந்தார். அவர் உடையும் கிழிந்து அலங்கோலமாக இருந்தது. அவர் வாயில் ரத்தம் வழிந்த சுவடும் தெளிவாக தெரிந்தது. மாஸ்டரை அலங்கோலமாக இரத்தக்கரையுடன் பார்த்த இருவரும் ஒன்றும் புரியாமல் ஒருவரை ஒருவர் மாறி மாறி பார்த்து கொண்டனர். யார் மாஸ்டரை எப்படி புரட்டி எடுத்தது? அவரை அடிக்கும் தைரியம் இங்க யாருக்கு இருக்கிறது? புத்தகம் பார்க்க அவரின் தனிப்பட்ட அறைக்குதானே ஜீவாவை அழைத்துச் சென்றார். அப்புறம் எப்படி ஏதோ சண்டைக்கு போனது போல இப்படி மாறி வந்திருக்கிறார் என பல குழப்பங்கள் இருவரின் மனதிலும் வந்து கொண்டிருந்தது. மாஸ்டர், என்னாச்சு? மாஸ்டர், எனி ப்ராப்ளம் என விஜயும் பாவனியும் ஒன்றாக கேட்டார்கள். ஐ எம் ஃபைன், நோ ப்ராப்ளம் என கையை அசைத்து தம்ஸ்அப் செய்துவிட்டு எதிரில் உள்ள சோஃபாவில் அமர்ந்தார் மாஸ்டர் ராஜேந்திரன். ஜீவா தன் பலம் தெரியாமல் தன்னை தூக்கி வீசிதான் இப்படி ஆகிவிட்டது என அவர்களுக்கு புரிய வைக்க நீண்ட நேரம் ஆகும் என்பதால் அதை பற்றி பேசாமல் தவிர்த்தார் மாஸ்டர். பின் வேலைக்காரனை பார்த்து, வலிமையை அளக்கும் ஒரு தூணை இப்ப இங்க உடனே கொண்டு வா என கையை காட்டி கூறினார். மாஸ்டர் ராஜேந்திரன் ஓவியம் வரைவதில்தான் வல்லவர், சண்டையில் அல்ல என்பதால் வீட்டிற்குள் அவர் எந்த மதிப்பிடும் தூணையும் வைக்கவில்லை. வீட்டிற்கு வெளியே சில தூண்களை வைத்திருந்தார். அதில் ஒன்றை எடுத்து வரச் சொல்லி வேலைக்காரனுக்கு கட்டளையிட்டார். வேலைக்காரனுக்கு எதற்கு திடீரென அதை கேட்கிறார் என தெரியாவிட்டாலும் பணிவாக தலையசைத்து தூணை கொண்டு வர வெளியே சென்றார். வேலைக்காரன் வெளியே சென்றதும் அந்த அறையில் ஒரு அமைதி நிலவியது. மாஸ்டர் எதையோ யோசித்துக் கொண்டு கீழே பார்த்து கொண்டிருந்தார். விஜய் தன் ஆர்வத்தை அடக்க முடியாமல் எழுந்து நின்று, ஹலோ மாஸ்டர் ஜீவா, நீங்க நிஜமா டான் 5 லெவல்ல 4th ஸ்டேஜ்ல இருக்கீங்களா என்று புன்னகையுடன் கேட்டான். ஜீவா ஒரு நொடி யோசித்துவிட்டு, மேஜிக் ஸ்கூலுக்கு இதைச் சொன்னால்தான் பிரச்சனை, இங்கு என்ன பிரச்சனை என நினைத்துக்கொண்டு ஆம் என சொல்லி தலையாட்டினான். இதைக் கேட்ட விஜய் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. விஜய் மேலும் ஜீவாவிடம், நானும் அதே ஸ்டேஜ்ல தான் இருக்கேன், எங்கூட போட்டிக்கு வரீங்களா என யோசிக்காமல் கேட்டான். விஜய், என்ன பேசுற நீ? எங்க யார் முன்னால இருக்கோன்னு மறந்துட்டியா என பாவனி பதட்டமாக குறுக்கிட்டு கேட்டாள். மாஸ்டர் மிகவும் அமைதியானவர். அவருக்கு சண்டை அறவே பிடிக்காது. அப்படி இருக்க அவரது சொந்த வீட்டில் சண்டை போட எப்படி அனுமதிப்பார் என பாவனி யோசித்தாள். ஆனால் இப்போது ஜீவாவின் பலத்தை சோதிக்க ஒரே வழி அவனுக்கு இணையான நிலையில் இருக்கும் ஒரு ஃபைட்டருடன் சண்டையிடுவதுதான். 2 பேரும் ஒரே நிலையில் இருப்பதால் அவர்களால் உடல் வலிமையை சுலபமாக கணக்கிட முடியும். இதை ஏன் ஒருமுறை முயற்சி செய்யக்கூடாது என யோசித்துக் கொண்டு இருவரையும் பார்த்து, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதுனா போடுங்க, எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒருத்தனை இன்னொருத்தன் காயம் பண்ணிக்காம சண்டை போடுங்க. உங்க போட்டி ஆரோக்கியமா இருக்கணும் என மாஸ்டர் இயல்பாக கூறினார். நன்றி மாஸ்டர் என தலை குனிந்து பணிவாக கூறினான் விஜய். முதலில் மாஸ்டர் இதற்கு சம்மதிப்பார் என விஜய் நினைக்கவில்லை. தன்னை அறியாமல் ஜீவாவிடம் கேட்ட பின்புதான் மாஸ்டரை பற்றி யோசித்தான். ஆனால் மாஸ்டர் இப்போது கிரீன் சிக்னல் கொடுத்தது இன்ப அதிர்ச்சியாக விஜய்க்கு இருந்தது. விஜய் மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பது போல் உணர்ந்தான். இப்போது விஜய் சண்டைக்கு தயாராக 2 அடி எடுத்து வைத்து ஜீவா முன்னால் நின்றான். வா என கையை முன்னால் வைத்து நின்றான் விஜய். ஜீவாவும் ஒரு பயிற்சியை சற்று முன்தான் முடித்திருப்பதால் தன் வலிமையை பரிசோதித்து பார்க்க நினைத்து எழுந்து விஜய் முன் தயாராக நின்றான்.
என் கை ரொம்ப பவர்ஃபுல். பஞ்சு கொஞ்சம் பவரா இருக்கும். வலி தாங்காம செத்து போயிடாத என விஜய் கையை முறுக்கிக் கொண்டு கூறினான். இவ்வளவு நேரம் சாதுவாக இருந்த விஜய் போட்டிக் களத்தில் வந்ததும் திடீரென ஆக்ரோஷமாக பேசினான். விஜய் பார்க்க பயமுறுத்தும் முரடன் போல் நின்றான். தன் 2 கையையும் சுழற்றிக் கொண்டு முழு பலத்தையும் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினான். விஜய்க்கு முன்னால் ஒரு ஒளி சுழலத் தொடங்கியது. ஜீவா அவன் பலத்தை சோதிக்க நின்று கொண்டிருந்ததால் மாய லைப்ரரியில் விஜய் குறைகள், வீக்னஸ் பாயிண்டை பார்க்க அவன் நினைக்கவில்லை. மாறாக விஜயை பொத்தென ஒரு குத்துவிட நினைத்தான். 2 பேரும் ஒரே நேரத்தில் பஞ்ச் செய்தனர். நடுவானில் இருவரின் ஒளி பிரளயமும் ஒன்றாக மோதியது. இந்த நேரத்தில் ஜீவாவுக்கு ஆச்சரியமாக விஜய் டான் 5 லெவல் 3ஆம் நிலையில் இருந்தாலும் அவன் பஞ்ச் அவ்வளவு வலிமையானதாக தெரியவில்லை. ஜீவா பஞ்ச் செய்த ஒளி விஜயின் ஒளியை நடுவானத்தில் கிழித்துக் கொண்டு போனது. ஜீவா சாதாரணமான பஞ்ச் மட்டுமே செய்தாலும் தண்ணீரை கிழித்துக் கொண்டு போகும் கல் போல விஜய் பலம் காணாமல் போனது. விஜய் ஒரு நொடியில் ரப்பர் பந்து போல் பறந்து சென்று பின்னால் இருந்த சுவரில் மோதி விழுந்தான். ஜீவா மெல்ல முன்னால் நடந்து சென்று, என்னாச்சு விஜய், இன்னும் போட்டிக்கு ரெடியாகாம இருந்தியா? ஏன் உன்னோட பலத்தை காட்டாம நின்ன என சந்தோஷமாக கேட்டுக்கொண்டு அருகில் சென்று கையை நீட்டினான். விஜய் எழுந்திருக்க உதவி செய்யும் நோக்கத்தில் ஜீவா கை கொடுத்தான். இதை பார்த்து கொண்டிருந்த மாஸ்டர் ராஜேந்திரன் தலையில் கை வைத்து, ஓச்சுடா என கூறி முன்னால் தடுக்க வருவதற்குள் ஜீவா விஜயை தூக்கிய வேகத்தில் சில அடி தூரம் பறந்து சுவரில் பலமாக மோதி கீழே விழுந்து விஜய் வாயிலும் மூக்கிலும் ரத்தம் வடிந்து வலியில் அழ ஆரம்பித்தான். ஹலோ பிரதர், ஏன் இந்த கொலவெறி? அதான் உங்க பஞ்சு தாங்க முடியாம பறந்து விழுந்துட்டேனே, மறுபடியும் எதுக்கு என்ன தூக்கி பந்தாடுறீங்க? என் அழகான பேஸ் வேற டேமேஜ் ஆயிருச்சு போல என வலியில் கத்தினான் விஜய். என்ன மாஸ்டர் விழுந்த மாதிரி இவனு விழுந்துட்டு புலம்புறான்? என்னாச்சு இவனுக்கு? நல்லாதானே இருந்தான் என ஜீவா மீண்டும் குழப்பமாக யோசித்தான். இதை அருகில் நின்று பார்த்து கொண்டிருந்த பாவனி கண்கள் நம்ப முடியாத பாவனையை வெளிப்படுத்தியது. விஜய் ஒரு வலிமையானவன். அவனிடம் யார் போட்டி போட்டாலும் அவர்கள் நிலை குலைந்து விடுவார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். கண்டிப்பாக ஜீவா விஜயை சமாளிக்க முடியாமல் ஓடிவிடுவான் என நினைத்துக் கொண்டிருந்த பாவனிக்கு இது பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. ஒரு பஞ்ச் கூட தாங்க முடியாமல் காத்தாடி போல் பறப்பான் விஜய் என பாவனி நினைத்துக் கூட பார்க்கவில்லை. சார், ஆர் யூ ஓகே என யோசிக்காமல் விஜயிடம் ஜீவா மன்னிப்பு கேட்டான். ஃபைன் என சொல்லிக்கொண்டு தட்டு தடுமாறி எழுந்து நின்றான் விஜய். டான் 5 நிலையில் விஜய் இருப்பதால் அவன் தோளும் எலும்பும் வலிமையாகத்தான் இருக்கும். அதனால் இந்த வலியெல்லாம் சில நிமிடத்தில் சரியாகும் என்பதால் விஜய் இயல்பாக எழுந்து நின்றான். விஜய், நீ உன் முழு பவரை காட்டலன்னு நினைக்கிறேன். நானும் தெரியாம பஞ்ச் பண்ணிட்டேன். இன்னொரு ரவுண்டு போலாமா என ஜீவா வேகமாக கேட்டான். என்னது, இன்னொரு ரவுண்டா? என்னை இவன் கொலை பண்ணாம விடமாட்டான் போலியே, கொலகார பாவி என விஜய் கடுப்பாக நினைத்துக் கொண்டு, வேண்டாம் மாஸ்டர், நீங்க தான் என்னை விட பலசாலி. ஒரு பஞ்சிலேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு, போதும் என கையெடுத்து கும்பிட்டான் விஜய். அட என்ன விஜய், சும்மா ஃப்ரெண்ட்லி காம்படிஷன் தானே இது. இன்னொரு ரவுண்டு போனா என்ன இப்போ? அதுவும் இல்லாம என்ன மாஸ்டர்லாம் கூப்பிட்டு பெரிய மனுஷன் ஆக்கிடாத. நான் உன்னை விட கொஞ்சம் பெரிய பையன், அவ்வளவுதான் என ஜீவா கூறினான். மாஸ்டர் தன்னை அவர் நண்பர் போல் என அறிமுகப்படுத்தியதால் தான் விஜய் தன் முழு பலத்தை காட்டவில்லை. மேலும் மரியாதையாக அழைக்கிறான் என ஜீவா நினைத்துக் கொண்டு விஜயை மறுபடியும் அழைத்தான். ஜீவா விஜயை மீண்டும் சண்டைக்கு அழைக்க விஜய் உடல் அவனை அறியாமல் நடுங்கியது. இந்த நேரத்தில் தன் மானத்தை விட்டுக் கொடுக்காமல் சண்டைக்குச் சென்றால் உயிர் கூட போகலாம். ஜீவாவின் வலிமை எவ்வளவு என்று விஜயால் கணிக்கக்கூட முடியாத அளவில் அசாத்தியமாக இருந்ததை உணர்ந்து பின்வாங்குவதில் உறுதியாக இருந்தான் விஜய். என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? உங்க ஒரு பஞ்சில நான் மேல போயிட்டு அந்த நட்சத்திரத்தையே பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இனி ஒரு ரவுண்டு போனா மேல போவேன், அப்புறம் கீழே வரமாட்டேன். நீங்க எங்க மாஸ்டரோட நண்பன், உங்களையும் மாஸ்டர்னு கூப்பிடுறதுதான் சரி. உங்களுக்கு அது பிடிக்கலனா சார்னு வேணா கூப்பிடுறேன். நான் தெரியாம உங்களை சண்டைக்கு கூப்பிட்டுட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. இன்னொரு ரவுண்டெல்லாம் பாடி தாங்காது என விஜய் சொல்லிக் கொண்டிருக்க வேலைக்காரன் ஒரு தூணுடன் உள்ளே நுழைந்தார். விஜய் ஜீவாவிடம் முறையிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்து வேலைக்காரன் புரியாமல் குழப்பமாக பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்தார்.
என்ன நடக்குது இங்க? நாட்டோட தளபதி அஜய் மகன் விஜய் இப்படி ஒரு சாதாரண ஆள சார்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே, என் காதுல சரியாத்தான் விழுகுதா என அதிர்ந்து போனார் வேலைக்காரர். சரி சரி ஜீவா, நீ போட்டி போட இன்னொரு நாள் சான்ஸ் தரேன். இப்ப விஜய் கொஞ்சம் டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது. உன் வலிமைய பார்க்கதான் தூண் வந்துருச்சே, அப்புறம் என்ன, விடு என மாஸ்டர் ராஜேந்திரன் இந்த நேரத்தில் குறுக்கிட்டு கூறினார். விஜய் மறுப்பதையும் மாஸ்டர் சொல்வதையும் பார்த்து ஜீவா எதுவும் சொல்லாமல் பின்வாங்கினான். பின் தூண் அருகில் சென்று பஞ்ச் செய்ய தயாராக நின்றான். மமூதை அடிக்கும் முன் ஜீவாவின் பலம் 4 டன்னாக இருந்தது. அதன்பின் அவன் இறுதியாக பார்க்கும்போது 8 டன்னாக அவன் வலிமை இருந்தது. அதன்பின் ஜீவா தன் பலத்தை வேறு எங்கும் பரிசோதிக்கவில்லை. ஜீவாவின் பலம் 8 டன் வரை உயர்ந்திருந்தாலும் எல்லாரிடமும் அவன் பலம் 4 டன் என்றே கூறியிருந்தான். ஏனென்றால் ஒரு டான் 5 நிலையில் இருக்கும் ஃபைட்டருக்கு அதிகபட்சம் 4 டன் வரைதான் இருக்கும். ஜீவா மாய லைப்ரரி உதவியுடன் இந்த அளவுக்கு தன் பலத்தை அதிகரித்ததை யாரிடமும் அவன் சொல்ல முடியாத நிலையில் இருந்தான். ஜீவா, தூண் இங்க இருக்கு, இப்ப பஞ்ச் பண்ணு என மாஸ்டர் புன்னகையுடன் ஜீவாவை பார்த்து கூறினார். ஜீவா சரி என தலையசைத்து தன் பாதி பலத்தை மட்டுமே கொடுத்து முன்னால் உள்ள தூண் மீது பஞ்ச் செய்தான். மின்னல் அடிப்பது போல் சத்தம் கேட்டு தூண் பலமாக அதிர்ந்தது. 4 என்ற எண் தோன்றியதும் ஜீவா சிரித்துக்கொண்டு, எனக்கு தெரியும் 4 டன் தான் இருக்கும் என சொல்லி திரும்பி நின்று சிரித்தான். அப்போது வேலைக்காரன் உட்பட 4 பேரும் ஜீவாவை பேயை பார்ப்பது போல் பார்த்துக் கொண்டிருந்தனர். எல்லாருடைய கண்களும் வெளியில் வந்து விழுவது போல் மிகவும் பெரிதாக ஆச்சரியத்தில் விரிந்தது. என்ன எல்லாரும் அப்படி முடிக்கிறீங்க? பஞ்ச் பண்ணும்போது பேண்ட் எதுவும் கிழிஞ்சிருச்சா என ஜீவா கீழே குனிந்து பார்த்தான். தூணப்பாரு தூணப்பாரு என பாவனி பதட்டமாக கூறினாள். என்ன தூணப்பாருங்கிற? அதான் 4 டன் காட்டுதுன்னு தெரியுதே, அப்புறம் என்ன என சந்தேகமாக கேட்டுக்கொண்டு திரும்பி பார்த்தான் ஜீவா. ஜீவாவின் கண்கள் அதிர்ச்சியில் நிறைந்தது. அவனால் எதிரில் இருக்கும் காட்சியை நம்பவே முடியவில்லை. ஜீவா முதலில் 4 என்ற எண் வந்ததும் வேகமாக திரும்பிவிட்டான். அதன்பின் 9 என்ற எண் தோன்றுவதை ஜீவா பார்க்கவில்லை. இப்போது முழு எண்ணையும் பார்த்தான். 49. ஜீவா உறைந்து போய் நின்றான். என்னது, இப்ப நான் பஞ்ச் பண்ணது 49 டன்னா என வாயை பிளந்தான் ஜீவா. கடைசியாக ஜீவா பார்க்கும்போது 8 டன் வலிமை இருந்தது. இப்போது எப்படி 49 இருக்கும்? அதிலும் பாதி வலிமையைத்தான் பயன்படுத்தினோம். இது எப்படி சாத்தியம் என ஜீவா குழம்பி போய் நின்றான். இப்போது ஜீவா தன் முழு பலத்தையும் கொடுத்து பஞ்ச் செய்திருந்தால் கண்டிப்பாக 100 டன் வலிமையாக இருந்திருக்கும். டான் 5 நிலையில் இருப்பவரின் வலிமை 4 டன் தான். எப்படி 100 டன் வலிமை இருக்க முடியும்? டான் 6 நிலையில் உள்ள ஃபைட்டருக்கே 80 டன் அளவு வலிமைதான் இருக்கும். விஜய் கண்கள் ஜீவாவை விட அதிர்ச்சியில் நிறைந்திருந்தது. அடப்பாவி, உன்னை போயா நான் சண்டைக்கு கூப்பிட்டேன்? இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கொழுப்பு அதிகம்தான். என்ன பவர் என்ன பவர் என விஜய் திருவென முழித்தான். ஜீவா தன் கையை தூக்கி நம்ப முடியாமல் ஆச்சரியமாக பார்த்தான். எபிசோட் 40. ஜீவா அதிர்ச்சியாக தன் கையை பார்த்து நம்ப முடியாத பாவனையை வெளிப்படுத்திக் கொண்டு தூணை பார்த்தான். மாஸ்டர், அந்த தூண்ல எதுவும் விரிசல் விழுந்துருச்சா என ஜீவா சந்தேகமாக மாஸ்டரிடம் கேட்டான். அதெல்லாம் எதுவும் ஆகல. நீ என்னோட ரூம்ல உடல் வலிமைய அதிகமாக்குற புக்ஸ் எல்லாம் படிச்சியே, அதோட எஃபெக்ட் தான் இது. அதான் நீ டச் பண்ணனதுக்கே விஜய் ஒரு தூசு மாதிரி பறந்து போய் விழுந்தான் என மாஸ்டர் ஜீவாவிடம் கூறினார். ஆனால் மாஸ்டர் சொன்னது போல் விஜய் மட்டுமல்ல, மாஸ்டரே அவர் ஆபீஸ் ரூமில் பறந்து உருண்டு ரத்தம் வழிய விழுந்து எழுந்தார். ஆனால் மாஸ்டர் என்ற குறைந்தபட்ச கௌரவத்தை காப்பாற்ற அவர் அதை பற்றி எதுவும் வாய் திறக்காமல் அமைதியாக இருந்தார். 4 டன்னிலிருந்து 49 டன் வலிமை எப்படி ஒருத்தனுக்கு அதிகமாகும்? ஒருத்தனால ஒரு நாள்ல 45 புள்ளிகளை திறக்க முடியுமா என்ன என பாவனியும் விஜயும் குழப்பமாக பார்த்தனர். இது கண்டிப்பாக நம்பும்படியாக இல்லை. ஒரு மனிதனின் உடலில் 102 புள்ளிகள் இருக்கிறது. அதில் 72 புள்ளிகளைத்தான் திறக்க முடியும். அதையும் சரியான பயிற்சியின் மூலம் மட்டுமே திறக்க முடியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான உடல் அமைப்பு உள்ளதால் அந்த உடலுக்கு தகுந்தவாறு சரியான பயிற்சியை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே பலன் கிடைக்கும்.
ஒருவேளை அதை சரியாக செய்ய முடியவில்லை என்றால் 30-40 புள்ளிகளை மட்டுமே திறக்க முடியும். பின் அவர் வாழ்நாள் முழுவதும் அதே நிலையில்தான் இருக்க வேண்டும். மேலும் பொதுவாக ஒருவர் ஒவ்வொரு புள்ளிகளாகத்தான் திறக்க முடியும். ஒரு புள்ளிகளை திறப்பதின் மூலம் ஒருவருக்கு 1 டன் அளவு வலிமை அதிகமாகும். ஒரே நேரத்தில் ஒருவரால் 45 புள்ளிகளையும் திறக்க முடியாது. பின் எப்படி ஜீவாவின் பலம் 45 டன் அதிகரிக்கும் என்ற கேள்வி இருவர் மனதிலும் வராமல் இல்லை. எப்படி ஒருவரால் ஓப்பனிங் பாயிண்ட் மூலம் இவ்வளவு சக்தி வாய்ந்தவராக மாற முடிந்தது? இதற்கு முன் இப்படி ஒரு காட்சியை அங்கிருக்கும் யாரும் பார்த்ததில்லை. கிட்டத்தட்ட அவர்களைப் போலவே ஜீவாவும் அதிர்ச்சியில் இருந்தான். இது எப்படி நடந்தது என ஜீவாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரே நாளில் 90 டன் வரை தன் பலம் உயர்ந்து இருப்பது ஜீவாவுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். இதனால்தான் மாஸ்டரும் விஜயும் பறந்து விழுந்து அடிபட்டனர் என இப்போது புரிந்து கொண்டான் ஜீவா. ஆனால் இவ்வளவு முன்னேற்றத்தை ஜீவா கனவில் கூட நினைக்கவில்லை. வேறு ஒரு உலகத்திலிருந்து வந்து தன் உடலை மேம்படுத்தும் ஒருவனாக இது மிகப்பெரிய விஷயமாக ஜீவாவுக்கு தெரிந்தது. தன் உணர்வால் இந்த பலம் ஜீவாவுக்கு கிடைக்கவில்லை. தன் உடலால் மட்டுமே ஜீவா இந்த நிலையை அடைந்திருக்கிறான். அதுவும் 8 டன்னிலிருந்து 90 டன். 10 மடங்கிற்கு மேல் ஜீவாவின் பலம் ஒரே நாளில் அதிகரித்துள்ளது. இதை எந்த ஃபைட்டரும் கனவில் கூட நினைத்து பார்க்க மாட்டான் என ஜீவாவுக்கு நன்றாக தெரியும். ஜீவா இதை நினைத்து ஆழ்ந்த யோசனையில் மூழ்கியிருக்க, ஜீவா, நீ இன்னும் 45 பாயிண்ட் திறக்கலையா? யாருனாலையும் ஒரே நேரத்துல 45 பாயிண்ட் திறக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. அப்புறம் எப்படி இவ்ளோ பவர் அதிகமாச்சு உனக்கு என சந்தேகமாக கேட்டார் மாஸ்டர். இல்ல மாஸ்டர், நான் இன்னும் டான் 5 ஸ்டேஜ்ல தான் இருக்கேன். ஆனா என்னோட உடம்பு கொஞ்சம் வலிமையான மாதிரி ஃபீல் ஆகுது என ஜீவா மாஸ்டரிடம் கூறினான். அவுட்டர் பாடி. ஜீவாவின் வார்த்தைகளை மாஸ்டரால் நம்ப முடியவில்லை. இந்த உலகத்துல இது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சில நம்ப முடியாத பயிற்சியை செய்யறதன் மூலம் ஒருவன் உடல் இரும்பு போல் மாறும். அவங்களுடைய பலம் டான் 6 ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு ஈக்குவலா மாறும். அந்த மாதிரி இருக்குமோ என மாஸ்டர் மீண்டும் சந்தேகமாக கேட்டார். தெரியல மாஸ்டர், ஆனா நான் இன்னைக்கு ஏதோ வித்தியாசமான ஃபுட்டை சாப்பிட்டுட்ட போல கொஞ்ச நேரமாவே ஏதோ மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதான் என்னோட பாடி கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு போல என ஜீவா சாதாரணமாக கூறினான். ஜீவாவுக்கு இப்போது எதையாவது சொல்லி தப்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான். ஜீவாவிடம் இருக்கும் மாய லைப்ரரியை பற்றி நூல் அளவு கசிந்தால் கூட ஜீவாவை பலர் பின்தொடர ஆரம்பிப்பார்கள். அது ஜீவாவுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என்பதால் ஜீவா ஒன்றும் தெரியாதது போல் பேசி சமாளித்தான். கிரேட் கிரேட் என மாஸ்டர் ஜீவாவின் தோளை தட்டி கொடுத்தார். அவர் ஜீவாவை சந்தேகப்படவில்லை. மாஸ்டருக்கும் மற்றவர்களுக்கும் இதை நம்ப முடியாவிட்டாலும் ஜீவா சொன்ன காரணத்தை தவிர வேறு என்ன இருக்க முடியும் என அவர்கள் பெரிதாக யோசிக்காமல் ஜீவா சொன்னதை முழுவதுமாக நம்பினார்கள். 2 மணி நேரத்தில் எப்படி ஒருவனின் பலம் இப்படி தாறுமாறாக அதிகரிக்கும் என அறிவுக்கு எட்டாததை யோசித்து தலையை பீய்த்துக் கொள்வதை விட ஜீவா சொன்னதையே நம்பிவிட வேண்டியதுதான் என்ற முடிவுக்கு மாஸ்டர் வந்தார். நீ என்ன அப்படி சாப்பிட்ட என மாஸ்டர் தொடர்ந்து கேட்டார். பழந்தாம் மாஸ்டர் என ஜீவா யோசிக்காமல் கூறினான். அதத்தான் நானும் நினைச்சேன். அந்த பழம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா என்றார் மாஸ்டர். ஜீவா தலையை சொரிந்து கொண்டு, ஆஹா, விடாம கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரே, இப்ப பதில் சொல்லலைன்னா நம்ம மேலதான் சந்தேகம் வரும் என யோசித்துக் கொண்டு, அந்த பழம் ரெட் கலர்ல இருந்துச்சு மாஸ்டர், அதோட பேரு சரியா தெரியல என்றான் ஜீவா. மாஸ்டர் சில நிமிட யோசனைக்கு பின் அவர் புத்தகத்தில் படித்த பலத்தை அதிகரிக்கும் பழம் ஞாபகம் வந்தது. தொலைதூர நாட்டில் ஒருவர் எழுதிய புத்தகத்தில் இதுபோன்ற ஒரு பழம் சக்தியை அதிகரிக்கும் என மாஸ்டர் படித்திருந்தார். என்னது, ரெட் கலர் ஃப்ரூட்டா? நீ கருஞ்சிவப்பு பழத்தை பத்தி சொல்றியா என மாஸ்டர் புருவத்தை உயர்த்தி கொண்டு ஆர்வமாக கேட்டார். என்னது, அந்த பழத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா என ஜீவா ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டு, சத்தண்டா, இனி என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே என முழித்தான் ஜீவா. இந்த பழத்தை முத்துன்னு சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வலிமையை அதிகப்படுத்த இந்த பழத்தை தான் சாப்பிடுவாங்க. இந்த பழத்தை சாப்பிட்டவங்க பஞ்ச் பண்ணா டான் 6 நிலையில இருக்கிற வீரன் கூட அந்த அடியை தாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க என ஆச்சரியமாக கூறினார் மாஸ்டர். அப்படியா மாஸ்டர், அதான் என்னோட பவர் இவ்வளவு அதிகமாயிருக்கா என ஜீவா மாஸ்டர் பேச்சுக்கு முட்டுக் கொடுப்பது போல் பேசினான். அந்த பழம் ரொம்ப அரிதா கிடைக்கிற ஒண்ணு. ஆமா,
அந்த பணம் உனக்கு எங்க கிடைச்சது என மாஸ்டர் விடாமல் கேட்டார். அதுவா மாஸ்டர், நான் சந்தையில புக்கை தேடி சுத்திக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப பசி வந்து ஏதாவது சாப்பிட தேடும் போது ஒருத்தர் பழம் வித்துட்டு வந்தாரு. அவர்கிட்ட வாங்கினதுதான் இந்த பழம் என ஜீவா கதையை அளந்து விட்டான். ஓ, அப்படிதான் இந்த பழம் உனக்கு கிடைச்சதா? அப்ப அந்த பழம் வித்தவனுக்கும் இத பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா இந்த பழம் தெரியாம உன்கிட்ட கிடைச்சிருக்கு என சொல்லி மாஸ்டர் சிரித்தார். இதை கேட்ட வேலைக்காரன், பாவனி, விஜயும் தலையசைத்து மெல்ல புன்னகைத்தனர். அப்புறம் ஜீவா, நீ என்ன பண்ற? இவ்ளோ நேரம் பேசி அதை கேட்க மறந்துட்டேன் என மாஸ்டர் ஜீவாவிடம் கேட்டார். நான் மேஜிக் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன் மாஸ்டர் என்றான் ஜீவா. ஓ, அதனால்தான் ஓவியெல்லாம் உனக்கு நல்லா தெரியுது. அதுவும் இல்லாம இவ்ளோ சின்ன வயசுலயே நல்ல திறமையா இருக்கேன்னு நினைக்கிறேன் என மாஸ்டர் ஜீவாவை பார்த்து சொல்லிவிட்டு விஜய் மற்றும் பாவனியை பார்த்து, பாத்தீங்களா நீங்க 2 பேரும் இவ்ளோ சின்ன வயசுல எவ்ளோ திறமை வச்சிருக்கான்னு? இந்த மாதிரி ஆளெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க 2 பேரும் ஜீவா ஃப்ரீயா இருக்கும்போது அவங்கிட்ட நிறைய கத்துக்கங்க என்றார் மாஸ்டர். என சலித்துக் கொண்டு பாவனி தலையசைத்தாள். ஆனால் விஜய் மாஸ்டரின் வார்த்தைகளை கேட்டு மகிழ்ச்சியானான். என்ன இருந்தாலும் ஜீவா தன்னை விட வலிமையானவன். அவனிடம் கற்றுக்கொள்ள எவ்வளவோ உள்ளது. மாஸ்டர் அதற்கான வழியை தான் கேட்காமலே வகுத்துக் கொடுக்கிறார் என சந்தோஷப்பட்டான் விஜய். ஜீவா இங்கு வந்து வெகு நேரம் ஆனதை உணர்ந்து அவர்கள் அனைவரிடமும் இருந்து விடைபெற தயாரானான். மாஸ்டர், இன்னைக்கு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம திடீர்னு வந்து உங்க நேரத்தை நிறைய நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மன்னிக்கணும். இப்போ ரொம்ப லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன். இன்னொரு நாள் கண்டிப்பா சந்திக்கலாம் என ஜீவா தலை குனிந்து பணிவாக கூறினான். அதெல்லாம் இருக்கட்டும் ஜீவா, ஆனா நீ வந்த வேலை இன்னும் முடியல. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீ கேட்டு வந்த டான் 6 டெக்னிக் புக்ஸ் என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்துச்சு. என் அரசர் இப்ப வேட்டைக்கு போயிருக்காரு. அவரு அரண்மனையில இல்ல. அடுத்த தடவை நீ வரும்போது அவர்கிட்ட அரச லைப்ரரிக்கு போக அனுமதி வாங்கி வைக்கிறேன். அங்க உனக்கு தேவையான எல்லா புக்கும் இருக்கும் என மாஸ்டர் நம்பிக்கையாக கூறினார். மாஸ்டர் வார்த்தைகள் ஜீவாவுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தது. ரொம்ப நன்றி மாஸ்டர், உங்களுக்கு எப்பவும் நான் கடமைப்பட்டிருக்கேன் என உருக்கமாக மாஸ்டர் கையை பிடித்து கூறினான் ஜீவா. டான் 6 நிலை டெக்னிக் புக் எங்கு தேடியும் ஜீவாவுக்கு கிடைக்கவில்லை. இதற்கு ஒரே வழி அரசு நூலகம்தான். அந்த நூலகத்தில் எல்லாவிதமான புத்தகங்களும் கண்டிப்பா கிடைக்கும். ஒரு முறை மாஸ்டரின் உதவியால் அரசு நூலகத்திற்குள் சென்றால் போதும். மாய லைப்ரரி புத்தகத்தை தொகுத்துக் கொடுக்க சுலபமாக டான் 6 நிலையை கடக்க முடியும் என ஜீவா நினைத்தான். நன்றி எல்லாம் எதுக்கு ஜீவா? நீ என்னோட நண்பன். நண்பனுக்காக இத கூட பண்ண மாட்டேனா? பாத்து போ, டேக் கேர் என தோளை தட்டிக் கொடுத்து கூறினார் மாஸ்டர். பின் ஜீவா அங்கிருந்து விடைபெற்று வெளியில் வந்தான். இருள் சூழ்ந்த நகரத்தில் நிலவின் ஒளி மட்டும் பிரகாசமாக தெரிந்து கொண்டிருந்தது. இரவு ரித்திகாவுடன் டின்னர் சாப்பிட்டு வெகுநேரம் ஆகிவிட்டதால் பசி மீண்டும் ஜீவாவின் வயிறை கிள்ளியது. ஜீவா தன் கை கடிகாரத்தை பார்த்தான். மணி 12க்கு மேல் இருந்தது. இப்போது ஜீவாவுக்கு பெரும் களைப்பாக இருக்க வேண்டும். மாறாக அவனுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக மட்டுமே இருந்தது. புதிய பலம் கிடைத்ததால் உடலும் மனதும் விவேகமாக இருப்பதை ஜீவா உணர்ந்தான். மாஸ்டர் ராஜேந்திரன் வீட்டிற்கு வந்தது வீண் போகவில்லை. கைமேல் பலன் என நினைத்து மகிழ்ச்சியாக நடக்கத் தொடங்கினான் ஜீவா. ஜீவா நினைத்தது போலவே அவன் வெளிப்புற உடல் வலிமையாகவும் பலமாகவும் மாறியிருந்தது. இப்போது டான் 6 நிலையில் உள்ள மனிதர்களை நேருக்கு நேர் சந்தித்தாலும் ஜீவாவால் சமாளிக்க முடியும். அவ்வளவு எளிதாக ஜீவா அவர்களிடம் பயப்பட மாட்டான். மேலும் டான் 6 டெக்னிக் பற்றிய சில புத்தகங்களும் அவனுக்கு கிடைத்தது. அதை வைத்து டான் 6 நிலையை கடக்க முடியவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் அந்த புத்தகங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் அவனுக்கு பயன்படும். மாஸ்டர் ராஜேந்திரன் வீட்டில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் ஜீவா மனதில் ஓடிக்கொண்டிருக்க மெல்ல நினைவுகளை அசை போட்டபடி நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென ஒரு சத்தம் கேட்டது. ஜீவாவின் உடல் அடைந்த மாற்றத்தில் அவன் கேட்கும் திறன், பார்க்கும் திறன் இரண்டும் அதிகரித்து இருந்தது. ஒரு சிறிய சத்தம் வந்தால் கூட அதை உள்வாங்கக்கூடிய மனநிலையும் உடல் நிலையும் ஜீவாவுக்கு இருந்தது. இந்த நேரத்தில் யாரோ தன்னை பின்தொடர்வதை உணர்ந்தான் ஜீவா. ஜீவா திரும்பி நின்று சிரித்துக் கொண்டு, யார் பாது, ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு, முன்னால வாங்க, எனக்கும் போர் அடிக்குது, அப்படியே பேசிட்டு போவோம் என யாரும் இல்லாத தெருவை பார்த்து கூறினான் ஜீவா.
பரவாயில்லையே, பின்னால பார்க்காமையே யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டியே. சரி, சாக போறதுக்கு முன்னாடி இதையாவது கண்டுபிடிச்சியே, வாழ்த்துக்கள் என சொல்லிக்கொண்டு ஒருவன் புதரிலிருந்து வெளியே வந்தான். அவன் பின்னால் மேலும் சிலர் புதரிலிருந்து வெளியே வந்து நின்றனர். ஜீவா இருளில் நன்றாக எதிரில் வருபவர்களை பார்த்து, நீயா என புருவத்தை உயர்த்தினான். ஆமா, நானேதான். உன்னால நாங்க இன்னைக்கு இழந்தது ரொம்ப. உன்னை சும்மா விட மாட்டோம். உன் சாவு இன்னைக்கு எங்க கையில தாண்டா என கர்ஜிக்கும் குரலில் சொல்லிக்கொண்டு மாஸ்டர் அமித் முன்னால் வந்து நிற்க, அவன் பின்னால் வியாபாரிகள் பலர் வந்து நின்றனர். அவர்கள் அனைவரும் ஜீவாவை சுற்றினர். அவனை எரித்து விடுவது போல் கோபமாக அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். மாஸ்டர் அமித் முகம் வீங்கி கண்ணுக்கு கீழ் ரத்தம் கட்டி கருவளையம் சுற்றியிருந்தது. மக்கள் அடித்து விரட்டி காயம் கூட இன்னும் ஆறாமல் அந்த வலியை திருப்பிக் கொடுக்க வந்திருப்பதைப் போல் நின்றான் மாஸ்டர் அமித். மாஸ்டர் அமித் உடைகள் கிழிந்து பார்க்கவே ஒரு பிச்சைக்காரன் போல் இருந்தான். முன்பு இருந்த கம்பீரம், தூய்மை என எதுவும் அவன் முகத்தில் தெரியவில்லை. அதேபோல் அலங்கோலமான கோலத்தில்தான் அருகில் இருந்த மற்ற வியாபாரிகளும் இருந்தனர். மக்கள் அவர்களை உயிருடன் விட்டதே அதிர்ஷ்டம் என்பது போல் ஒவ்வொருவரின் முகங்களும் இருந்தது. நீ இன்னைக்கு பண்ணுனத எங்களால மன்னிக்கவே முடியாது. நாங்க ஓடுன ஓட்டம்தான் எங்களை இன்னைக்கு உயிரோட வச்சிருக்கு. ஆனா நீ ஓடுனாலும் தப்பிக்க முடியாது. உன் சாவு நெருங்கிருச்சு என ஒரு வியாபாரி ஜீவாவை பார்த்து கத்தினார். எதுக்கு எல்லாரும் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? இப்ப என்ன நான் தப்பா சொல்லிட்டேன்? உண்மையத்தானே எல்லார்கிட்டயும் சொன்னேன் என கையை விரித்து கூறினான் ஜீவா. உண்மைய சொன்ன சரி, அத எதுக்கு எங்க விஷயத்துல சொன்ன? எங்களுக்கு உண்மையும் பிடிக்காது, உண்மை பேசுறவங்களையும் பிடிக்காது. யார் நினைச்சாலும் உன்னை காப்பாத்த முடியாது கண்ணா என அமித் சிரித்துக் கொண்டு அருகில் இருந்த ஒருவரிடம் கையை காட்டி சைகை செய்தான். கையை உயர்த்திக் கொண்டு முன்னால் வேகமாக ஓடி வந்தான் ஒருவன். அவனை பார்த்ததும் டான் ஃபைட்டர் என முணுமுணுத்தான் ஜீவா. அவனை விடாத, இன்னைக்கு இந்த ரோடு ஃபுல்லா அவன் ரத்தம் தான் பரவி கிடக்கணும் என ஒரு வியாபாரி சொல்லி சிரித்தான். ஜீவா எதிரில் வரும் டான் ஃபைட்டர் அருகில் வரும் வரை அமைதியாக நின்றான். ஜீவா கதை இன்றுடன் முடிந்தது என அனைவரும் சிரித்துக் கொண்டு பார்த்தனர். ஜீவாவின் வலிமை இப்போது 90 டன்னாக இருந்தது. இதில் 10% பயன்படுத்தினாலே எதிரில் வருபவன் 2ஆக உடைந்து விடுவான். ஜீவா புன்னகைத்துக் கொண்டு முன்னால் வந்தவனின் அடியிலிருந்து மெல்ல விலகி ஒரு தூசியை தட்டி விடுவது போல் தட்டினான். அனைவரின் கண்களும் அதிர்ச்சியில் விரிய ஜீவா அருகில் சென்றவன் வயிறு கையளவு உள்ளே போய் குடல் கதிகலங்கி அந்த தெருவே அதிரும்படி கத்திக்கொண்டு மண்ணை வாரி கீழே விழுந்தான்.